கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராய் கடந்து போகலாம். பட்டணத்துக்கும் தேசத்துக்கும் தேசங்களுக்கும் ஆசீர்வாதமாக இருக்கிற ஒரு தேவ மனிதனுடைய ஸ்தலத்தில் நானும் என் மனைவி சிவாவும் இருக்கிறது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராக நாம் கடந்து போகலாம். நம்ம அநேகருக்குள்ள சில கேள்விகள் இருக்கிறது இல்லை? ஃபிசிக்கல் லைஃப், மெட்டீரியல் லைஃப்பை பொறுத்த மட்டும் கேள்விகள் இருக்குது. ஆவிக்குரிய ஜீவியத்தை பொறுத்த மட்டும் சில கேள்விகள் இருக்கிறது. பிரதர், எனக்கு சில பிரச்சனைகள் உண்டு. நீண்ட காலமாக அந்த பிரச்சனைகளை நான் போராடுகிறேன். ஒரு நாள் 2 நாள் இல்லை, மாதங்கள் இல்லை, வருஷங்களாக நான் போராடுகிறேன். எவ்வளவோ நான் ஜெபிச்சு பார்த்துட்டேன். ஆனால் அந்த காரியம் என்ன ஆக மாட்டேங்குது, சரியாக மாட்டேங்குது இல்லை? அது உங்கள் குடும்பத்தில் இருக்கலாம், உங்கள் பொருளாதாரத்தில் இருக்கலாம், உங்களுடைய சரீரத்தில் இருக்கலாம், எதில் வேணா இருக்கலாம். நான் நீண்ட காலமாக போராடுறேன், ஆனால் சரியாக மாட்டேங்குது. நான் என்ன செய்வது இல்லை? இன்னும் சிலருக்குள்ள, பிரதர் எனக்கு எல்லாமே இருக்குது, எல்லாமே நல்லா இருக்குது பிரதர் இல்லை? ஜெபஜீவியம் இருக்குது, நல்லா ஜெபிக்கிறேன், வேதம் வாசிக்கிறேன், ஊழியம் செய்கிறேன், எல்லாமே நல்லா இருக்குது. ஆனால் ஒன்றே ஒன்று என்னென்னா, எனக்குள்ள கர்த்தர் மேலே விசுவாசமே வரமாட்டேங்குது. அதாவது அடிப்படை விசுவாசம் எனக்குள்ள இருக்குது. இயேசு தான் கர்த்தர், 2 தெய்வம் என்று நான் விசுவாசிக்கிறேன். ஆனால் அதற்கு அடுத்ததா ஒரு காரியத்திற்காக, ஒரு அற்புதத்திற்காக தேவனை விசுவாசித்து அவற்றிலிருந்து அதை நான் பெற முடியல. எனக்கு ஒரு நல்ல வேலை கிடைக்கும், அல்லது இந்த அற்புதத்தை கர்த்தர் செஞ்சிருவார், அல்லது வேறு வேறு காரியங்கள், ஒவ்வொருத்தருக்கும் ஒரு காரியம் இருக்கும் இல்லையா? அப்போ இதெல்லாம் நான் விசுவாசித்து என்னை பிலீவ் பண்ணி என்னுடைய ஃபெய்த்தில் ஆபிரகாம் சுதந்திரித்த மாதிரி என்னால் என்ன செய்ய முடியல, அதை சுதந்திரிக்கவே முடியல, என்னால் விசுவாசிக்கவே முடியல. இயேசுதான் தெய்வம்னு விசுவாசிக்கிறேன். கர்த்தர் உண்டென்றும் தேவன் உண்டென்றும் தம்மை தேடுகிறவர்களுக்கு என்ன அளிக்கிறவ, பலன் அளிக்கிறவர் என்று விசுவாசிக்க வேண்டும் இல்லையா? இப்ப கர்த்தர் உண்டென்று விசுவாசிக்கிறேன், தேவன் உண்டென்று விசுவாசிக்கிறேன். ஆனா எனக்கு அவர் என்ன தருவாரு, நன்மைகளை, பலன்களை, இந்த அற்புதத்தை செய்வார்னு என்னால் என்ன செய்ய முடியல, விசுவாசிக்க முடியல. பிரதர், எங்க இருக்கு பிரச்சனை? இன்னும் சிலருக்கு, பிரதர் நான் நல்லா பரிசுத்தமா வாழ்றேன், ஆனா திடீரென்று சொல்லி ஒரு நாள் ஒரு தீய நாட்டம் அல்லது ஒரு தீய இச்சை எனக்குள்ளே வருகிறது. ஒரு தீய காரியத்தை செய்ய வேண்டும் என்கிற எண்ணம், விருப்பம் எனக்குள்ள வருது. அந்த டிசைர் எனக்குள்ள வருது. அது ஏன் வருது, எப்படி வருது, எங்கிருந்து வருதுன்னு எனக்கு என்ன செய்யல, தெரியல. திடீர்னு ஒரு நாள் வருது, அதை நான் வெளியே தள்ளுறேன், அதை எஸ்டேட் பண்ணுறேன், வெளியே தள்ளுறேன், நோ நான் செய்ய மாட்டேன்னு சொல்கிறேன். ஒரு 3 மாதம் நல்லா போகுது, திருப்ப அதே தீய விருப்பம், தீய நாட்டம் இன்னும் ஹெவியாக எனக்குள்ளே வருது. திரும்பவும் நான் அதை வெளியே தள்ளுறேன். ஒரு 1 மாதம் கொஞ்சம் நல்லா போகுது, திரும்ப அதே தீய நாட்டம் வருகிறது. இப்போ ரொம்ப பலமாக எனக்குள்ளே வருகிறது. ஐ கான்ட் கண்ட்ரோல் மை செல்ஃப். அந்த காரியத்தை நான் போய் செய்து விடுகிறேன். உண்மையாய் மனம் திரும்புகிறேன், உண்மையாக மனம் திரும்புகிறேன். அப்பாட்ட மனம் திரும்பி அறிக்கை செய்து ஒப்புரவாகிறேன். திரும்ப பரிசுத்த வாழ்க்கையை ஆரம்பிக்கிறேன். ஒரு 6 மாதம் 1 வருஷம் நல்லா இருக்கு, திரும்ப அதே போராட்டம், திரும்ப அதே காரியத்தில் விழுகிறேன். திரும்பவும் மனம் திரும்புகிறேன் இல்லை, திரும்ப கர்த்தரோடு ஒப்புரவாகிறேன். இப்பெல்லாம் என்ன ஆயிடுச்சுன்னா, எனக்குள்ள ஒரு அவநம்பிக்கையே வந்துருச்சு. பிரதர், என்னால் பரிசுத்தமாக வாழவே முடியாது. ஏன் என்னால் இதை மேற்கொள்ள முடியல? எங்கே இருக்கிறது பிரச்சனை? ஒரு சிலருக்குள்ள இப்படி இல்லை, இன்னும் சிலருக்குள்ள இந்த வாஞ்சை இருக்கிறது. இப்படி ஆவிக்குரிய காரியங்களுக்கு வரும். பிரதர், இந்த பட்டணம் மாற வேண்டும், இந்த தேசம் மாறணும், உலகம் எங்கிலும் கர்த்தருடைய ஆவியானவர் ஊற்றப்பட வேண்டும். அது அவுட் போரிங், அதைத்தான் நம்ம எழுப்புதல்னு சொல்கிறோம் இல்லையா? ஆவியானவர் ஊற்றப்படுகிற அனுபவம் இல்லையா? அந்த அவுட் போரிங் வரணும். எழுப்புதல் என்பது சபைகளில் துவங்குகிறது. ஒரு விசுவாசிக்குள்ளே ஏற்படுகிற ஒரு ரிவைவ் இல்லையா? உயிரோடு இருந்தவர் மரித்து விட்டார், திரும்பவும் அவர் உயிர்ப்பிக்கப்படுவது, உயிர் மீட்சி
இல்லையா? இது ரிவைவ் நமக்குள்ளே இருந்து ஆரம்பிக்கிறது. ஆனால் அதோட நின்று விடக்கூடாது. ஆவியானவர் தேசங்கள் மேல ஊற்றப்பட வேண்டும். யாரு சுவிசேஷம் சொல்றாங்களோ இல்லையோ, ஆவியானவர் தேசம் முழுவதும் ஒரே நேரத்தில் ஊற்றப்பட்டு ஆவியானவரால் எல்லாரும் நிரப்பப்பட்டு அவர்கள் கதறி 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 அழணும். நான் கர்த்தர் தான் மெய்யான தெய்வம் என்று சொல்லி என்ன செய்யணும்? கதறி அழணும். அப்படிப்பட்ட ஒரு எழுப்புதலை நான் வாஞ்சிக்கிறேன். ஒரு அவுட்போரிங்கை நான் வாஞ்சிக்கிறேன். நான் என்ன செய்வது? உங்கள் கேள்விகள் எல்லாவற்றுக்கும் ஒரே பதில் தான். சரியா? எப்படி கேள்வியை கேட்டுகிட்டே போனால் எப்போ பதில் சொல்கிறது? சரியா? இது எல்லாவற்றுக்கும் ஒரே பதில் தான். அதைத்தான் இன்றைக்கி நம்ம டீல் பண்ண போகிறோம். சரியா? சரி, நீங்கள் கொஞ்சம் அலர்ட்டாக இருக்கணும். நீங்கள் நிறையா பேசுங்க. கேள்விகளுக்கு நீங்கள் வேக வேகமாக என்ன சொல்லிகிட்டே வரணும்? பதில் சொல்லிகிட்டே வரணும். அப்போ தான் நம்ம நிறைய காரியங்களை பார்க்க முடியும். இல்லைன்னா நான் முக்கியமான எல்லாமே முக்கியம்தான், அப்புறம் எதையாவது ஸ்கிப் பண்ண வேண்டியிருக்கும் நேரம் கருதி. சரி, நீங்கள் கொஞ்சம் அலர்ட்டாக இருக்கணும். சரியா? சரி, வேதத்தில் 2 மலைகள், 2 பர்வதங்கள் மிக முக்கியமான மலைகள். வேதத்தில் 2 மவுண்டன் தேவனுடைய பர்வதம், தேவ பர்வதம் அல்லது கர்த்தருடைய பர்வதம் என்று அழைக்கப்படுகிறது. யாத்திராகம புஸ்தகம் 24வது அதிகாரம் 13வது வசனம். எக்ஸோடஸ் சாப்டர் 24:13. அப்பொழுது மோசே தன் ஊழியக்காரனாகிய யோசுவாவோடு எழுந்து போனான். மோசே தேவ பர்வதத்தில் ஏறி போகையில், தேவ பர்வதத்தில், காட்ஸ் மவுண்டன், அவன் மூப்பரை நோக்கி, நாங்கள் உங்களிடத்தில் திரும்பி வரும் மட்டும் நீங்கள் இங்கே எங்களுக்காக காத்திருங்கள். ஆரோனும் ஊரும் உங்களிடத்தில் இருக்கிறார்கள். ஒருவனுக்கு யாதொரு காரியம் உண்டானால் அவன் அவர்களிடத்தில் போகலாம் என்றான். இந்த தேவ பர்வதம் என்று எந்த மலையை தேவன் குறிப்பிடுகிறார்? அடுத்த வசனம். மோசே மலையின் மேல் ஏறின போது ஒரு மேகம் மலையை மூடிற்று. கர்த்தருடைய மகிமை சீனாய் மலையின் மேல் தங்கி இருந்தது. அப்ப சீனாய் மலை, மவுண்ட் சீனாய் மலையை தேவன் தேவ பர்வதம் என்று குறிப்பிடுகிறார். இல்லையா? முதல் மலை தேவ பர்வதம் என்று குறிப்பிடப்படுகிறது. என்ன மலை அது? சீனாய் மலை. சொல்லுங்க, என்ன மலை? சீனாய் மலை. வெரி குட். சரி, 2வது கர்த்தருடைய, இது பழைய ஏற்பாட்டில். சரியா? பழைய ஏற்பாட்டில் தேவ பர்வதமாய் கருதப்பட்டது சீனாய் மலை, ஓல்ட் டெஸ்டமெண்ட். அடுத்து புதிய ஏற்பாட்டில் இன்னொரு மலை கர்த்தருடைய பர்வதம் என்று, லார்ட்ஸ் மவுண்டன் என்று குறிப்பிடப்பட்டிருக்கிறது. என்ன மலை? ஏசாயா புஸ்தகம் 2வது அதிகாரம் 3வது வசனம். ஐசாயா சாப்டர் 2:3. திரளான ஜனங்கள் புறப்பட்டு வந்து நாம் கர்த்தரின் பர்வதத்திற்கும் யாக்கோபின் தேவனுடைய ஆலயத்திற்கும் போவோம் வாருங்கள், அவர் தமது வழிகளை நமக்கு போதிப்பார். கர்த்தருடைய பர்வதம், அது எந்த பர்வதம்? தொடர்ந்து வாசிங்க. நாம் அவர் பாதைகளில் நடப்போம் என்பார்கள். ஏனெனில் சீயோனிலிருந்து வேதமும், சீயோனிலிருந்து வேதமும், எருசலேமிலிருந்து கர்த்தரின் வசனமும் வெளிப்படும். புதிய ஏற்பாட்டில் சீயோன் மலை, மவுண்ட் சயோன், சீயோன் மலை கர்த்தருடைய பர்வதம் என்று அழைக்கப்பட்டிருக்கிறது. ஒரே ஒரு ரெபிடேஷன் கொடுக்கிறேன். பழைய ஏற்பாட்டில் சீனாய் மலை தேவ பர்வதம் என்று சொல்லப்படுகிறது. புதிய ஏற்பாட்டில் சீயோன் மலை கர்த்தருடைய பர்வதம் என்று சொல்லப்படுது. நான் கேள்வி கேட்கிறேன், நீங்க பதில் சொல்லிருங்க. அடுத்த ஸ்டெப் போயிடலாம். பழைய ஏற்பாட்டில் எந்த மலை தேவனுடைய பர்வதம் என்று சொல்லப்பட்டிருக்கு? சத்தமாக சொல்லுங்க. நான் ஏன் உங்களை பேச வைக்கிறேன்னா, நீங்கள் வாயை திறந்து பேசுகிற போது தான் இந்த செய்தியுடைய ஆசீர்வாதம் உங்கள் சரசின் மேலே இறங்க ஆரம்பிக்கும். சரியா? சரி, சொல்லுங்க. பழைய ஏற்பாட்டில் எந்த மலை? சீனாய் மலை. வெரி குட். புதிய ஏற்பாட்டில் எந்த பர்வதம் கர்த்தருடைய பர்வதம் என்று சொல்லப்படுகிறது? சீயோன் மலை. சொல்லுங்க, என்ன மலை? சீயோன் மலை. வெரி குட், வெரி குட், சூப்பர். இப்போ இந்த 2 மலைகளிலும் நடந்த சம்பவங்களை நாம் கொஞ்சம் கம்பேர் பண்ணி பார்க்க போகிறோம். ஒரு 3-4 பாயிண்ட் தான், உங்களுக்கு சுலபமாக விளங்கிடும். சரியா? இந்த 2 பர்வதங்களிலும் நடந்த சம்பவங்களை கொஞ்சம் பேரலா பார்க்க போறோம். முதல்ல பழைய ஏற்பாட்டில் சீனாய் மலையில என்ன நடந்தது? அடுத்தது புதிய ஏற்பாட்டில் சீயோன் மலையில என்ன நடந்தது? 2ஐயும் கொஞ்சம் கம்பேர் பண்ணி பார்க்க போறோம். முதல்ல சீனாய், அடுத்து சீயோன், திருப்பி சீனாய், அடுத்து திரும்ப சீயோன், வரிசையா அப்படி பார்க்க போறோம். சரியா? சரி, முதல்ல இந்த 2 மலைகளிலும் நடந்த சம்பவங்களை வாசித்து விடலாம், பிறகு நம்ம அதை ஒப்பிட்டு பார்க்கலாம். சரியா? சரி, முதல்ல சீனாய் மலை. சொல்லுங்க, முதல்ல எந்த மலை? சீனாய் மலை. சீனாய் மலையில என்ன நடந்துச்சு?
யாத்திராகம புஸ்தகம் 19வது அதிகாரம் 16 19. Exodus chapter 19 from the verse 16 to 19. மூன்றாம் நாள் விடிய காலத்தில் இடி முழக்கங்களும் மின்னல்களும் மலையின் மேல் கார்மேகமும் மகாபலத்த எக்கால சத்தமும் உண்டாயிற்று. பாளையத்தில் இருந்த ஜனங்கள் எல்லாரும் நடுங்கினார்கள். அப்பொழுது ஜனங்கள் தேவனுக்கு எதிர்கொண்டு போக மோசே அவர்களை பாளையத்திலிருந்து புறப்பட பண்ணினான். அவர்கள் மலையின் அடிவாரத்தில் நின்றார்கள். கர்த்தர் சீனாய் மலையின் மேல் அக்கினியில் இறங்கினபடியால் அது முழுவதும் புகைக்காடாயிருந்தது. அந்த புகை சூளையின் புகையைப் போல எழும்பிற்று. மலை முழுவதும் மிகவும் அதிர்ந்தது. எக்கால சத்தம் வர வர மிகவும் பலமாய் தொனித்தது. மோசே பேசினான், தேவன் அவனுக்கு வாக்கினால் மறுமொழி கொடுத்தார். சரி, இப்ப சீயோன் மலையில என்ன நடந்துச்சு? புதிய ஏற்பாட்டுல மவுண்ட் சயோன்ல என்ன நடந்ததுங்கிறதை வாசிச்சிடலாம். அப்போஸ்தலர் புஸ்தகம் 2வது அதிகாரம் 1 4 வரைக்கும். Acts chapter 2 verse 1 to 4. பெந்தெகொஸ்தே என்னும் நாள் வந்தபோது அவர்கள் எல்லாரும் ஒருமனப்பட்டு ஓரிடத்தில் வந்திருந்தார்கள். அப்பொழுது பலத்த காற்று அடிக்கிற முழக்கம் போல வானத்திலிருந்து சடுதியாய் ஒரு முழக்கம் உண்டாகி அவர்கள் உட்கார்ந்திருந்த வீடு முழுவதையும் நிரப்பிற்று. அல்லாமலும் அக்கினிமயமான நாவுகள் போல பிரிந்திருக்கும் நாவுகள் அவர்களுக்கு காணப்பட்டு அவர்கள் ஒவ்வொருவர் மேலும் வந்து அமர்ந்தது. அவர்கள் எல்லாரும் பரிசுத்த ஆவியினாலே நிரப்பப்பட்டு ஆவியானவர் தங்களுக்கு தந்தருளின வரத்தின்படியே வெவ்வேறு பாஷைகளிலே பேச தொடங்கினார்கள். சரி, இப்ப இந்த 2 சம்பவங்களையும் கொஞ்சம் ஒப்பிட்டு பார்க்கலாம். சரி, நான் முதல்ல சீனாய் மலையிலிருந்து ஆரம்பிக்கலாம். பழைய ஏற்பாட்டில் சீனாய் மலையில என்ன நடந்தது? இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்து தேசத்துல அவர்கள் அடிமைகளாய் இருந்தார்கள். ஆண்டவர் மோசேயை அனுப்பி இஸ்ரவேல் ஜனங்களை விடுதலையாக்குகிறார். சரியா? எப்ப விடுதலையாக்கப்படுகிறார்கள் என்று சொன்னால், இஸ்ரவேல் ஜனங்கள் பஸ்கா ஆட்டுக்குட்டியை அடிக்கிறார்கள். பஸ்கா ஆட்டுக்குட்டியை பலியிடுகிறார்கள். பஸ்கா ஆட்டுக்குட்டி அடிக்கப்பட்ட பலியிடப்பட்ட அந்த இரவிலே தானே, அந்த நாளிலே தானே இஸ்ரவேல் ஜனங்கள் விடுதலையாக்கப்படுகிறார்கள். சொல்லுங்க, எந்த ஆட்டுக்குட்டி அடிக்கப்பட்ட அந்த நாளில் விடுதலை ஆகிறாங்க? பஸ்கா ஆட்டுக்குட்டி அடிக்கப்பட்ட நாளில் விடுதலை ஆகிறார்கள். சரி, அந்த நாளில் எகிப்து தேசத்தை விட்டு புறப்படுகிறார்கள். 1-2 நாள் பயணம் செய்கிறாங்க. செங்கடலை கடக்கிறார்கள். திரும்ப சில நாட்கள் வனாந்தரத்தில் பயணம் செய்கிறாங்க. சீனாய் மலையினுடைய அடிவாரத்திற்கு வந்து சேருகிறார்கள். சீனாய் மலை அடிவாரத்தில் தங்குகிறார்கள். மோசே மலை மேலே ஏறி போகிறார். தேவன் அந்த மலை மேலே ஏறி போய் தேவனோட பேசுகிறார். திருப்பி இறங்கி வர்றார், திரும்ப போறார், திரும்ப இறங்கி வர்றார். இந்த சம்பவங்கள் எல்லாம் நடக்கிறது. இதெல்லாம் முடிந்த பிறகு நல்லா கவனிங்க, இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்திலிருந்து விடுதலை ஆனாங்கல்ல, பஸ்கா ஆட்டுக்குட்டி அடித்து விடுதலை ஆனாங்கல்ல, அந்த நாளிலிருந்து சரியாக 50வது நாள், சொல்லுங்க எத்தனாவது நாள்? The 50th day, 50வது நாள் சீனாய் மலையில கர்த்தர் பிரத்யட்சமாய் இறங்கி வருகிறார். சீனாய் மலையில இஸ்ரவேல் ஜனங்களின் கண்கள் பார்க்க கர்த்தர் பிரத்யட்சமாய் இறங்கி வருகிறார். அவர் சீனாய் மலையில இறங்கி வருகிற போது மலையில என்னவெல்லாம் இருந்தது? பலத்த இடிமுழக்கங்கள் உண்டாகிறது, எக்கால சத்தம் தொனிக்கிறது, பெருங்காற்று வீசுகிறது, அந்த மலையே அக்கினியாய் பற்றி எரிகிறது. அந்த அக்கினியின் மத்தியில கர்த்தர் பிரத்யட்சமாய் இறங்கி வந்தார். என்னுடைய மானிட்டர் குறைக்க வேணாம், அதோடைய நான் என்ன சவுண்ட் கொஞ்சம் குறைச்சிக்கிறேன். அப்ப கர்த்தர் அந்த மலை மேல பிரத்யட்சமாய் அவர் இறங்கி வருகிறார். இடிமுழக்கங்கள் உண்டாகுது, பெருங்காற்று வீசுகிறது, மலையே அக்கினியாய் பற்றி எரிகிறது. அந்த மலை அந்த அக்கினியின் மத்தியில கர்த்தர் பிரத்யட்சமாய் இறங்கி வந்தார். இது பழைய ஏற்பாடு. சரியா? அப்படியே இப்ப சீயோன் மலைக்கு வருவோம், புதிய ஏற்பாட்டுக்கு வருவோம். புதிய ஏற்பாட்டில் சீயோன் மலையில என்ன நடந்தது? இயேசு கிறிஸ்து
சிலுவையில நம்முடைய பஸ்கா ஆட்டுக்குட்டியாக அவர் அடிக்கப்பட்டார். சிலுவையில் அவர் பஸ்கா ஆட்டுக்குட்டியாக அடிக்கப்படுகிறார். அப்படிதான் பவுல் சொல்றார் இல்ல, நம்முடைய பஸ்காவாகிய இயேசு கிறிஸ்து அப்படின்னு சொல்றார் இல்ல. பஸ்கா ஆட்டுக்குட்டி தேவாலயத்தில் அடிக்கப்படுகிற அதே வேளையில தான் இயேசுவும் சிலுவையிலே அவர் பஸ்கா ஆட்டுக்குட்டியாக அடிக்கப்பட்டார். அவர் அடிக்கப்பட்டு மரித்து உயிர்த்தெழுந்ததிலிருந்து, நல்லா கவனிங்க, அவர் மரிச்ச நாள்ல இருந்து கணக்கு பண்ணக்கூடாது, மரித்து உயிர்த்தெழுந்த நாள்ல இருந்து. ஏன்னா இயேசு மரித்ததுனால மட்டும் நமக்கு விடுதலை இல்லை, மரித்தவர் பாவத்தையும் மரணத்தையும் ஜெயித்து அவர் உயிரோட எழுந்ததுனால தான் நாம் விடுதலையாக்கப்பட்டிருக்கிறோம். எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? சரி, அப்ப இயேசு பஸ்காவாக அடிக்கப்பட்டு மரித்து உயிர்த்தெழுந்த நாள்ல இருந்து சரியாக 50வது நாள், சொல்லுங்க எத்தனாவது நாள்? அதைத்தான் நம்ம பெந்தெகோஸ்தே நாள்னு சொல்றோம். பெண்டகாஸ்டான் கிரேக்க பாஷையில பெண்டகாஸ்டா அப்படின்னா 50 அப்படின்னு அர்த்தம். அந்த 50வது நாள் பெந்தெகோஸ்தே நாள்ல சீயோன் மலையில என்ன நடந்தது? அந்த மேல் வீட்டறையின் மேல, சொல்லுங்க என்ன வீட்டின் மேல? அந்த மேல் வீட்டறையின், நம்ம மேல் வீட்டறைன்னு சொல்றோம் இல்லையா, அப்பர் ரூம். அந்த மேல் வீட்டறை இருப்பதே சீயோன் மலை மேல தான் இருக்கிறது. அந்த மேல் வீட்டறை இருக்கிறதே எந்த மலை மேல தான் இருக்கு? சீயோன் மலை மேல தான் இருக்கு. அப்ப மேல் வீட்டறையில ஒரு சம்பவம் நடக்குதுன்னா என்ன அர்த்தம்? அது எந்த மலை மேல நடக்குதுன்னு அர்த்தம்? சீயோன் மலை மேல நடக்குதுன்னு அர்த்தம். வெரி குட், வெரி குட். அப்ப இந்த மேல் வீட்டறையில சீயோன் மலை மேல பரிசுத்த ஆவியானவர் பிரத்யட்சமா இறங்கி வருகிறார். அவர் இறங்கி வந்த போது என்னவெல்லாம் இருந்தது சீயோன் மலையில? பழைய ஏற்பாட்டுல சீனாய் மலையில என்னெல்லாம் இருந்துச்சோ அது எல்லாம் புதிய ஏற்பாட்டிலும் இருந்தது. அதே பலத்த எக்கால சத்தம் துணிக்கிறது, இடி முழக்கங்கள் உண்டாகிறது, பெருங்காற்று வீசுகிறது, பரிசுத்த ஆவியானவர் அக்கினி மயமாய் சீஷர்கள் மேல அவர் பிரத்யட்சமாய் இறங்கி வந்தார். எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? ரெண்டுக்கு என்ன வித்தியாசம் தெரியுமா? ஒரே ஒரு வித்தியாசம் தான். என்ன? பழைய ஏற்பாட்டில் இஸ்ரவேல் ஜனங்கள் விடுதலையாக்கப்பட்ட 50வது நாள் சீனாய் மலையில இறங்கினார். அதே இடி முழக்கம், எக்கால சத்தம், பெருங்காற்று, அது எல்லாம் புதிய ஏற்பாட்டில் இருந்துச்சு. எதுவுமே தப்பல பாருங்க. அதே மாதம், அதே நாள், அதே மாதம், மந்த் சேம் மந்த், அதே நாள், டே அதே டே, டேட்டு தேதி அதே தேதி, நேரம் அதே நேரம். என்ன ஒரே ஒரு வித்தியாசம் தெரியுமா? பழைய ஏற்பாட்டில் இறங்குனதுல இருந்து புதிய ஏற்பாட்டுக்கு இறங்கி வருகிற போது 1200 வருஷம், 1200 இயர்ஸ் கழிச்சு, ஆஃப்டர் 1200 இயர்ஸ் கழிச்சு அவர் இறங்கி வருகிறார். 1200 வருஷம் கழிச்சு புதிய ஏற்பாட்டில் இறங்குகிறார். அதே மாதம், அதே நாள், அதே தேதி, அதே நேரம் சீயோன் மலை மேல பரிசுத்த ஆவியானவர் இறங்கி வந்தார். இப்ப நம்ம இந்த ரெண்டு சம்பவங்களையும் தான் கொஞ்சம் ஒப்பிட்டு பார்க்க போகிறோம். எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? ஜஸ்ட் ஒரு 3-4 பாயிண்ட் தான், உங்களுக்கு விஷயம் விளங்கிறோம். சரி, இப்ப நல்லா கவனிங்க. முதல்ல சீனாய் மலை, சொல்லுங்க முதல்ல எந்த மலை? சீனாய் மலையில என்ன நடந்தது? சீனாய் மலையில கர்த்தர் இறங்கி வந்த போது எதை கொடுத்தார் என்று சொன்னால் நியாய பிரமாணத்தை எழுதி கொடுத்தார். சொல்லுங்க, எதை எழுதி கொடுத்தா? நியாய பிரமாணத்தை, லாஸ எழுதி கொடுத்தார். யாத்திராகம புஸ்தகம் 31வது அதிகாரம் 18வது வாக்கியம். எக்ஸோடஸ் சாப்டர் 31 verse 18. சீனாய் மலையில் அவர் மோசேயோடு பேசி முடித்த பின் தேவனுடைய விரலினால் எழுதப்பட்ட கற்பலகைகளாகிய சாட்சியின் 2 பலகைகளை அவனிடத்தில் கொடுத்தார். அப்ப சீனாய் மலையில இறங்கி வந்த கர்த்தர் நியாய பிரமாணத்தை, தோராவை, எபிரேய பாஷையில தோரா, நியாய பிரமாணத்தை அவர் எழுதி கொடுத்தார். சொல்லுங்க, எதை எழுதி கொடுத்தாரா? நியாய பிரமாணத்தில் என்ன இருக்கு? கட்டளைகளும் பிரமாணங்களும் இருக்கிறது. என்ன செய்ய வேண்டும், என்ன செய்யக்கூடாது, இந்த கட்டளைகளும் பிரமாணங்களும் இருக்கிறது. இப்போ ஒரு கேள்வி வருது, பிரதர், சீனாய் மலையில இறங்கி வந்தார்ல, ஆமா. கட்டளைகளை கொடுத்தார் அல்லவா, ஆமா.
அந்த கட்டளைகளை யார் எழுதினது? பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியானவர். இந்த திரியேக தேவன்ல யார் அந்த கட்டளைகளை எழுதினது? ஒரு கேள்வி வருதுல்ல, யார் எழுதினதுன்னா அங்க வசனம் சொல்லுது, தேவனுடைய விரலினால் எழுதப்பட்ட. சொல்லுங்க, எதனால எழுதப்பட்ட? தேவனுடைய, வெரி குட் வெரி குட், விரலினால் எழுதப்பட்ட. இப்ப தேவனுடைய விரல்னா என்னன்னு தெரியணும்ல. ஃபிங்கர் ஆஃப் த லார்ட் அப்படின்னா என்னன்னு நமக்கு தெரியணும்ல. நான் இப்ப 2 வசனம் சொல்றேன், நீங்க தான் அதுல கண்டுபிடிக்கணும். தேவனுடைய விரல் என்பது யாரை அடையாளப்படுத்துது அப்படின்னு நீங்க தான் இப்ப கண்டுபிடிக்கணும். சரியா? கூர்ந்து கவனிச்சு வாசிங்க. சரி, எடுத்துக்கொள்ளுங்க. லூக்கா புஸ்தகம் 11வது அதிகாரம் 20வது வசனம். லூக்கா 11:20. லுக் சாப்டர் 11 verse 20. நான் தேவனுடைய விரலினாலே பிசாசுகளை துரத்துகிறபடியால் தேவனுடைய ராஜ்யம் உங்களிடத்தில் வந்திருக்கிறது. நான் தேவனுடைய விரலினாலே பிசாசுகளை துரத்துகிறபடியால் தேவனுடைய ராஜ்யம் உங்களிடத்தில் வந்திருக்கிறது. இங்க சொல்றாரா? இதே வசனத்தை மத்தேயு 12:28 பாருங்களேன். மத்தேயு சாப்டர் 12 verse 28. மத்தேயு 12வது அதிகாரம் 28வது வசனம். நான் தேவனுடைய ஆவியினாலே பிசாசுகளை துரத்துகிறபடியால் தேவனுடைய ராஜ்யம் உங்களிடத்தில் வந்திருக்கிறதே. அங்க லூக்கால சொல்லும்போது சொல்றாரு, நான் தேவனுடைய விரலினாலே பிசாசுகளை துரத்துகிறபடியால் தேவனுடைய ராஜ்யம் உங்களிடத்தில் வந்திருக்கிறது. இங்க சொல்றாரு, நான் தேவனுடைய ஆவியினாலே பிசாசுகளை துரத்துகிறபடியால் தேவனுடைய ராஜ்யம் உங்களிடத்தில் வந்திருக்கு. அப்ப என்ன அர்த்தம்? தேவனுடைய விரல் என்பது திருத்துவத்தில் யாரை அடையாளப்படுத்துகிறதாக இருக்கிறது? சத்தமா சொல்லுங்க. வெல்டன் வெல்டன், சூப்பர். சத்தமா சொல்லுங்க. யாரை அடையாளப்படுத்துகிறது? பரிசுத்த ஆவியானவரை குறிக்கும். ஃபிங்கர் ஆஃப் த லார்ட். தேவனுடைய விரல் என்பது ஆவியானவரை அடையாளப்படுத்துகிற வார்த்தை. அப்ப நியாயப்பிரமாணம் தேவனுடைய விரலினாலே எழுதி கொடுக்கப்பட்டது அப்படின்னா என்ன அர்த்தம்? யாரால எழுதி கொடுக்கப்பட்டதுன்னு அர்த்தம்? பரிசுத்த ஆவியானவரால் எழுதி கொடுக்கப்பட்டது. பழைய ஏற்பாட்டு கட்டளைகளையும் பிரமாணங்களையும் நல்ல கவனிங்க. சீனாய் மலையில கர்த்தர் இறங்கி வருகிறார். மோசேயின் இடத்துல கட்டளைகளையும் பிரமாணங்களையும் எழுதி கொடுக்கிறார். அதை எழுதுகிற பொறுப்பு பிதா, குமாரன், ஆவியானவர்ல. அந்த பொறுப்பு யாரிடத்தில் கொடுக்கப்பட்டதுன்னா பரிசுத்த ஆவியானவர்கிட்ட கொடுக்கப்பட்டது. நீங்க தான் இந்த பிரமாணங்களை எழுதி கொடுக்கணும் ஜனங்களுக்கு அப்படின்னு. சரி, ஏன் ஆவியானவர்கிட்ட கொடுக்கப்பட்டது அந்த பொறுப்பு? ஏன்னா பிதாவாகிய தேவனுக்கு, ஃபாதர் காடுக்கு எது பிடிக்கும் பிடிக்காதுன்னு யாருக்கு மட்டும்தான் தெரியும்? பரிசுத்த ஆவியானவருக்கு மட்டும்தான் தெரியும். அவர் எதை விரும்புறாரு, எதை விரும்பல, எதை செய்யணும், எதை செய்யக்கூடாது, அந்த கட்டளைகள் தேவனுடைய சித்தம் யாருக்கு தெரியும்னா பரிசுத்த ஆவியானவருக்கு மட்டும்தான் தெரியும். வசனம் வாசிங்களேன். 2 கொரிந்தியர் புஸ்தகம், மன்னிக்கணும், 1 கொரிந்தியர் புஸ்தகம் 2வது அதிகாரம் 10-11 வசனங்கள். 1 Corinthians chapter 2 verses 10 and 11. 1 கொரிந்தியர் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 10-11 வசனங்கள். நமக்கோ தேவன் அவைகளை தமது ஆவியினாலே வெளிப்படுத்தினார். அந்த ஆவியானவர் எல்லாவற்றையும் தேவனுடைய ஆழங்களையும் ஆராய்ந்திருக்கிறார். தேவனுடைய ஆழங்களையும் ஆராய்ந்திருக்கிறார். மனுஷனில் உள்ள ஆவியை அன்றி மனுஷரில் எவன் மனுஷனுக்குரியவைகளை அறிவான்? அப்படி போல தேவனுடைய ஆவியை அன்றி, தேவனுடைய ஆவியானவரே அன்றி ஒருவனும் தேவனுக்குரியவைகளை அறிய மாட்டான். அப்ப தேவனுக்குரியவைகள் எல்லாவற்றையும் அவருக்கு எது பிடிக்கும், எது பிடிக்காது, என்ன செய்யணும், எப்படி செய்யணும், என்ன பேசணும், எப்படி பேசக்கூடாது, எப்படி நடக்கணும், எப்படி நடக்கக்கூடாது, இது எல்லாம் யாருக்கு மட்டும்தான் தெரியுமா? பரிசுத்த ஆவியானவருக்கு. சொல்லுங்க, யாருக்கு மட்டும்தான் தெரியும்? பரிசுத்த ஆவியானவருக்கு. அதனாலதான் சீனாய் மலையில கட்டளைகளை எழுதுகிற பொறுப்பை பிதா யார்கிட்ட கொடுத்துட்டாரு? பரிசுத்த ஆவியானவர்கிட்ட கொடுத்துட்டார். இல்ல? அப்ப பழைய ஏற்பாட்டு கட்டளைகளும் பிரமாணங்களும் யாரால எழுதப்பட்டது? பரிசுத்த ஆவியானவரால எழுதப்பட்டது. சரி, இப்ப நல்லா கவனிங்களேன்.
பழைய ஏற்பாட்டில் கட்டளைகள் கொடுத்தார்ல, எத்தனை கட்டளைகள் இருக்கு? தோரால எத்தனை கட்டளை இருக்கு? மிகுந்த அமைதல் உண்டாயிற்று அப்படிங்கிற மாதிரி உட்கார்ந்துருக்கீங்க. பதில் சொல்லுங்க, சும்மா பேசுங்க, நீங்க பேசுங்க, ஃபீல் ஃப்ரீ. 10 கட்டளைங்கிறது சுருக்கம், சம்மரி. 613 லாஸ் இருக்கு பழைய ஏற்பாட்டில். 613 கட்டளைகள் இருக்கிறது. 10 கட்டளைங்கிறது என்னது? சுருக்கம். 613 கட்டளைகள். அதில் 248 248 வந்து செய்ய வேண்டியவைகள், டூ, செய்யணும் இதனை அப்படிங்கிற கட்டளை 248. நம்ம உடம்புல எத்தனை எலும்புகள் இருக்கு தெரியுமா? 206 இருக்கு. வெரி குட். 206 இல்லையா? 206. 206 எலும்புகள் இருக்கிறது. பிளஸ் 42 தசைகள், 42 மசில்ஸ் இருக்கு. இந்த 206 எலும்பையும் 42 தசைகளையும் மசில்ஸையும் வச்சு நான் ரெண்டையும் சேர்த்து நம்ம பாடி இருக்கு இல்லையா, இந்த பாடியை வச்சு நாம செய்ய வேண்டிய காரியங்கள் எத்தனை காரியங்கள் சொல்லப்பட்டிருக்கு? 248 காரியங்கள். சரியா? செய்யக்கூடாதவை, டோன்ட் அப்படிங்கிற கட்டளைகள் 365 இருக்கு. மீதம் 365, 365. ஒரு வருஷத்துல 365 நாட்களும் அந்த 365 காரியங்களை நம்ம என்ன செய்யக்கூடாது? செய்யக்கூடாதவைகள் இருக்கு. அப்ப 248 பிளஸ் 365 ரெண்டையும் சேர்த்தா மொத்தம் எவ்வளவு? 613 கட்டளைகள் இருக்கிறது பழைய ஏற்பாட்டில். நான் சொல்றது ஆதியாகமம், யாத்திராகமம், லேவியராகமம், என்னாகும், உபாகம், ஜெனிசிஸ் டு டியூட்ரானமி. 618 கட்டளைகள். சொல்லுங்க, எத்தனை கட்டளைகள்? 10ங்கிறது சம்மரி தான். அந்த 618 சம்மரி தான். சரி, 613 சம்மரி தான். எங்க நீங்க 10 கட்டளைகள் சொல்லுங்களே பாப்போம். 10 கட்டளைகள் என்னென்ன சொல்லுங்க. எப்படி? கர்த்தாவே அடியேனை காப்பாற்றுவீராக. சத்தமா சொல்லுங்க. என்னையன்றி உனக்கு வேற தேவர்கள் உண்டாயிருக்க வேண்டாம். வெரி குட். ரெண்டாவது, ஹானர் ஃபாதர், அது வந்து ஃபாதர் அண்ட் மதர் வந்து 5வது கட்டளை. வரிசையா நானே சொல்லிடுறேன். என்னையன்றி உனக்கு வேற தேவர்கள் உண்டாயிருக்க வேண்டாம். 1வது. 2வது, விக்கிரகங்களை நமஸ்கரியாதிருப்பாயாக. 3வது, உன் தேவனுடைய நாமத்தை வீணிலே வழங்காதிருப்பாயாக. வெரி குட். 4வது, ஓய்வு நாளை பரிசுத்தமாக ஆசரிப்பாயாக. வெரி குட். 5வது, உன் தகப்பனையும் தாயையும் கனம் பண்ணுவாயாக. 6வது, கொலை செய்யாதிருப்பாயாக. 7வது, விபச்சாரம் செய்யாதிருப்பாயாக. 8வது, களவு செய்யாதிருப்பாயாக. 9வது, பொய் அல்லது பொய் சாட்சி சொல்லாதிருப்பாயாக. வெரி குட். 10வது, பிறனுக்குண்டான யாதொன்றையும். 10 கட்டளையே மறந்து போச்சே. 613 கட்டளை எப்படி கை கொள்றது? முடியும்னு நினைக்கிறீங்களா? முடியுமா முடியாதா? என்ன முறைக்கிறீங்க? எங்களுக்கெல்லாம் வந்து அதை மனப்பாடம் பண்ணுறதே கஷ்டம். எல்கார் ரபி எங்களுக்கு டீச் பண்ணுறதுக்கு, வசனத்தை டீச் பண்ணுறதுக்கு, பைபிளை டீச் பண்ணுறதுக்கு முதல் என்ன குவாலிஃபிகேஷன் கொடுத்தாங்க தெரியுமா? 613 நீ என்ன செய்யணும்? மனப்பாடம் பண்ணணும், வித் இன்டர்பிரட்டேஷனோட நீ சொல்லணும். நான் ஸ்டாப், இன்டர்பிரட்டேஷன் சொல்லுன்னு சொல்லுவேன், அதோட சொல்லணும். அப்படி நீ சொன்னால் நான் உனக்கு எதை டீச் பண்ணுறேன்? இந்த பைபிளை டீச் பண்ணுறேன்னாங்க. அப்படி தான் எங்களுக்கு டீச் பண்ணாங்க. இதை மனப்பாடம் பண்ணுறதே என்னது? கஷ்டம். அப்போ கை கொள்ள முடியும்னு நினைக்கிறீங்களா? கர்த்தாவே அடியேனை காப்பாற்றுவீராக. சொல்லுங்க, ஏதாவது பதில் சொல்லுங்க. முடியும் முடியாது ஏதாவது சொல்லுங்க. எனக்கும் ரொம்ப காலம் தான் பிரதர் சந்தேகமாகவே இருக்குங்கிறீங்களா? முடியுமா? 10 கட்டளையே மறந்து போச்சு இல்லை? ஒரு கட்டளை சொல்லட்டா? ஒரே ஒரு கட்டளை சொல்கிறேன், அதுக்கு மட்டும் எவ்வளோ செலவாகுதுன்னு கணக்கு போடுங்க. ஒவ்வொரு வருஷமும் ஒவ்வொரு ஆண்மகனும் இஸ்ரவேலில் எருசலேமுக்கு 3 தடவை வரணும். ஒரு வருஷத்துக்கு 3 தடவை எங்கே வரணுமா? எருசலேமில் உன்னுடைய நீ நிற்கணும், உன்னை காணப்பட வேண்டும் என்பது கட்டளை. ஒரு வருஷத்துக்கு ஒரு வீட்டில் இருக்கிற ஒவ்வொரு ஆணும் எத்தனை தடவை போகணும்? இஸ்ரேலுக்கு 3 தடவை போகணும். உங்கள் வீட்டில் எத்தனை ஆண்கள்?
குறைஞ்சது ஒருத்தராவது இருப்போம், 2 பேராவது இருப்பீங்களா? சரி, ஒரு தடவை போயிட்டு வர்றதுக்கு எவ்வளோ டாலர் பாஸ்டர் ஆகும்? நம்ம ஒரு கணக்கே சொல்கிறேன், இந்தியா கணக்கே சொல்கிறேன். ஒரு வருஷத்துக்கு ஒரு தடவை போயிட்டு வர்றதுக்கே 1 லாக்கு. அப்போ 3 தடவை போயிட்டு வரணும்னா எத்தனை லட்சம்? 3 லட்சம். ஒரு ஆள் ஒரு வருஷத்துக்கு 3 தடவை போகிறதுக்கே 3 லட்சம் ஆகுது. அப்போ உங்கள் வீட்டில் இருக்கிற அத்தனை பேரும் அவ்வளவு தடவை போயிட்டு வர்றதுக்கு எவ்வளவு ஆகும்? இந்த ஒரு கட்டளைக்கே இவ்வளவு செலவு இருக்கு. முடியும்னு நினைக்கிறீங்களா? இப்போ சொல்லுங்க, முடியுமா முடியாதா? இப்போ தான் கரெக்டாக சொல்லிங்க பாருங்க. பணம்னு சொன்ன உடனே கரெக்டாக சொல்லிங்க பாருங்க. அப்போ இந்த கட்டளைகள்லாம் யார் எழுதுனது? சத்தமா சொல்லுங்க. அப்ப பழைய ஏற்பாட்டில் கொடுக்கப்பட்ட கட்டளைகளை நம்மளால நிறைவேற்ற முடியல. அதை நிறைவேற்ற முடியுமானா கண்டிப்பா முடியாது. அப்ப எதுக்கு பிரதர் கர்த்தர் அந்த கட்டளைகளை கொடுத்தார்? அவர் எப்படிப்பட்ட பரிசுத்தமுடையவர் என்பது உங்களுக்கும் எனக்கும் விளங்குவதற்காக. இல்ல, என்னால முடியும்னு பவுல் எழுதுறார் பாருங்க. அவர்கள் வாய்களை அடைக்கும்படிக்கு. நான்லாம் எப்படி ஆளாக்கும், நான்லாம் எவ்வளோ பரிசுத்தமானாக்கும், நான்லாம் அப்படியே ஜெபம் பண்ணனாக்கும், நானா இப்படிலாம் நீ பெருமை பேசாம உன்னுடைய எதை அடைக்கும்படிக்கு, வாய்களை அடைக்கும்படிக்கும் தேவன் எப்படிப்பட்ட பரிசுத்தம் உள்ளவர் என்பதை விளங்க பண்ணும்படிக்கும் ஆவியானவர் அதை எழுதி கொடுத்தா. ஆனா நம்மளால் அதை கடைபிடிக்கவே முடியல. உண்மை தெரியுமா? அந்த 613 கட்டளைகளையும் இந்த பூமியில கடைபிடித்து முடித்த ஒரே ஒருவர் உண்டுன்னா அது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மாத்திரம்தான். அவருக்கு முன்னும் சரி பின்னும் சரி அந்த கட்டளைகளை முழுமையாய் கை கொண்டவன் ஒருவனும் கிடையாது. எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? இயேசு சொன்னார், நியாய பிரமாணத்தை அழிக்கிறதற்கு வந்தேன் என்று எண்ணிக்கொள்ளாதீங்கள். அழிக்கிறதற்கல்ல. எதற்கு வந்திருக்கிறேன்? நானு நிறைவேற்றுகிறதற்கே வந்திருக்கிறேன். எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? அப்ப மனுக்குலம் இந்த பிரமாணங்களை கை கொள்ள முடியாம நம்ம திணறணும் பாருங்க. அதனாலதான் பழைய ஏற்பாட்டில் சீனாய் மலையில பரிசுத்த ஆவியானவராலே எழுதப்பட்ட கட்டளைகள் கொடுக்கப்பட்டது. ஆனா புதிய ஏற்பாட்டில் சீயோன் மலையில கட்டளைகளை எழுதி கொடுக்கல, கட்டளைகளை எழுதின பரிசுத்த ஆவியானவரையே கொடுத்துட்டாரு. பழைய ஏற்பாட்டில் ஆவியானவரால் எழுதப்பட்ட கட்டளைகள் கொடுக்கப்பட்டது. ஆனா புதிய ஏற்பாட்டில் கட்டளைகளை கொடுக்கல, கட்டளைகளை எழுதின யாரையே கொடுத்துட்டாரு? பரிசுத்த ஆவியானவரை. எத்தனை பேர் ஆமீன் சொல்ல முடியும்? எத்தனை பேர் ஆமீன் சொல்ல முடியும்? இப்ப சொல்லுங்க, நமக்கு கட்டளைகள் கொடுக்கல, கட்டளைகளை எழுதின யாரையே கொடுத்துட்டாரு? சத்தமா சொல்லுங்க. அப்ப அவர் பார்க்கிறாரு, இந்த கட்டளைகளை ஏன் நீ கை கொள்ள முடியல? இது யார் எழுதுனது? பரிசுத்த ஆவியானவர். ஓ ஓகே, அப்ப இந்த கட்டளைகளை ஒன்னால தனியா கை கொண்டு ஜெயிக்க முடியாது. உன் பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல. யாரால ஆகும்? தேவனுடைய ஆவியினாலேயே ஆகும். எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? அதனாலதான் இந்த புதிய ஏற்பாட்டில் அவர் எதை கொடுத்துட்டார்னா, யாரை கொடுத்தார்னா ஆவியானவரையே கொடுத்துட்டாரு. இல்ல, இதத்தான், அதாவது இப்படி சொல்றேன் உங்களுக்கு பழங்கும்படியா, பழைய ஏற்பாட்டில் உபதேசங்கள் கொடுக்கப்பட்டது, டீச்சிங்ஸ் கொடுக்கப்பட்டது. ஆனா புதிய ஏற்பாட்டில் உபதேசங்களை எழுதின உபதேசியாரையே கொடுத்துட்டாரு, டீச்சரையே கொடுத்துட்டாரு. உங்களுக்கு புரிய முடியும் எப்படி சொல்றேன்? பழைய ஏற்பாட்டில் ஒரு டெக்ஸ்ட் புக்கை கொடுத்து படிச்சு பரிச்சு எழுதுனாரு. ஆனா புதிய ஏற்பாடு அது ரொம்ப நம்மளால முடியல, கஷ்டப்பட்டோம், ஃபெயில் ஆயிட்டே இருந்தோம். அவர் பார்த்தாரு, உன்னால முடியலையா, டெக்ஸ்ட் புக்கை வச்சு படிச்சு எழுத முடியலையா, சரி பயப்படாத, அந்த டெக்ஸ்ட் புக்கை எழுதின டீச்சரையே உனக்கு ஹெல்ப்புக்கு தர்றேன், அவரையே துணையாளரா தர்றேன். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல முடியும்? இப்ப டீச்சரையே பக்கத்துல உட்கார வச்சு பரிச்சு எழுத வைக்கிறார் பாருங்க. இல்ல, அதான் தேவன்கிறது. அப்ப பழைய ஏற்பாட்டில் நியாயப்பிரமாணம் கொடுக்கப்பட்டது. ஆனா புதிய ஏற்பாட்டில் ஆவியின் பிரமாணம் கொடுக்கப்பட்டது. அப்படின்னா என்ன அர்த்தம் பிரதர்? நாம் பவுல் எழுதுறாரே, நியாயப்பிரமாணத்துக்கு கீழ்ப்பட்டவர்களா இராமல், அப்படின்னா என்ன பிரதர்? அப்ப நமக்கு கட்டளை எல்லாம் கிடையாதா பிரதர்?
களவு செய்யாத, விபச்சாரம் செய்யாத, அதெல்லாம் எதுவுமே கிடையாதா பிரதர்? அப்படி கிடையாது. நியாயப்பிரமாணம் இல்லைன்னா அதோடைய அர்த்தம் என்ன அப்படின்னா, நியாயப்பிரமாணத்துக்கு கீழ்ப்பட்டவர்கள் அல்ல அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, கிருபைக்கு கீழ்ப்பட்டவர்கள்னா நீங்க என்ன வேணா செஞ்சுக்கலாம்னு அர்த்தம் கிடையாது. நியாயப்பிரமாணத்தை நீங்க செய்ய வேண்டியவைகளை ஆவியானவரை உங்களுக்கு கொடுத்து, உங்களுக்குள்ளேயே ஆவியானவரை வச்சு அவருடைய பலனோட உங்களை அதை செய்ய வைக்கிறார். எத்தனை பேர் ஆமீன் சொல்ல முடியும்? ஏன்னா நம்ம பலத்தில் அது முடியல, யாருடைய பலத்தினாலதான் ஆகும். ஏன்னா அவருக்கு தான் இந்த கட்டளையை எப்படி செய்யணும், எப்ப செய்யணும், எப்படி கை கொள்ளணும், அது யாருக்கு மட்டும்தான் தெரியும்? ஆவியானவருக்கு மட்டும்தான் தெரியும். இல்ல வாசிங்கள ரோமர் புஸ்தகம் 8வது அதிகாரம் 1 to 4 வரைக்கும் சீக்கிரமா வாசிங்க பார்க்கலாம். ரோமன் சாப்டர் 8 1-4. ஆனபடியால் கிறிஸ்து இயேசுவுக்கு உட்பட்டவர்களாய் இருந்து மாம்சத்தின்படி நடவாமல் ஆவியின்படியே நடக்கிறவர்களுக்கு, ஆவியானவருடைய நடத்துதலிலே நடக்கிறவர்களுக்கு ஆக்கினை தீர்ப்பு இல்லை. ஆக்கினை தீர்ப்பு இல்லை. கிறிஸ்து இயேசுவினாலே ஜீவனுடைய ஆவியின் பிரமாணம் என்னை பாவம் மரணம் என்பவைகளின் பிரமாணத்தினின்று விடுதலையாக்கிற்று. அப்படின்னா என்ன பிரதர்? ஆவியானவர், ஆவியின் பிரமாணம்னா என்ன பிரதர்? ஆவியின் பிரமாணம் நம்மை பாவம் மரணம் என்பவர்களின் பிரமாணங்கள் என்று விடுதலையாக்கிச்சுன்னா என்ன பிரதர்? அப்படின்னா ஆவியின் பிரமாணம்னா என்னன்னு சொல்றேனே, உங்களுக்கு புரிய முடியாது. ஒரு சின்ன விளக்கம் சொல்றேனே. நீங்க கார்ல காலையில் ஆஃபீஸ் போறீங்க, நல்ல ஹெவி டிராஃபிக்ல சிக்னல்ல நிற்கிறீங்க. ஒரு ஹோம்லெஸ் பீப்புள் ஒருத்தர் வந்து உங்ககிட்ட வந்து என்ன கேட்குறாரு, ஒரு ஏதாவது கொடுங்க எனக்கு பசிக்குது அப்படின்னு கேட்குறாரு. ஆளை பார்த்தா ஏதோ ட்ரக்ஸ் எல்லாம் சாப்பிட்ட மாதிரி தெரியுது, உங்களுக்கு ஃபீல் ஆகுது. ஆனால் உங்கள்கிட்ட அவர் கேட்குறார், இப்போ கொடுக்கலாமா வேணாமா? ரொம்ப காலம் எனக்கு இதான் டவுட்டாகவே இருக்கு பிரதங்கிறீங்களா? சொல்லுங்க, கொடுக்கலாமா வேணாமா? சீக்கிரம் சொல்லுங்க. கொடுக்கலாமா? எவ்விதத்திலும் பாவம் செய்யறதுக்கு நீங்க என்ன செய்ய முடியாது. உடந்த சொல்லுங்க. அவர் ஏற்கனவே ட்ரிங்கா இருக்காரு, ட்ரங்கடா இருக்காரு. இப்ப திருப்பியும் கேட்கிறாரு. அப்ப எவ்விதத்தில் நீங்க எந்த விதத்திலும் பாவத்துக்கு என்ன செய்ய முடியாது, உடன்பட. கொடுக்கலாமா கூடாதா? இப்பதான் கொடுக்கலாம், நீங்க இப்ப கொடுக்க கூடாதுங்கிறீங்க. சொல்லி கொடுக்கலாமா? என்ன சொல்லி? சாப்பாடே வாங்கி கொடுத்துடலாமா? அதான் நான் தான் முன்னாடி சொல்லிட்டேனே, சிக்னல்ல நிக்கிறீங்க இறங்க. எப்படி பிரதர்? ஜட்ஜ் பண்ண முடியாது, அதனால கொடுத்துருங்க. ஆனால் வேதம் ரொம்ப நல்லா கவனிங்கள. நீங்கள் ஒருத்தரை நியாயம் தீர்க்கல, அவர் செய்வாருங்கிறத நியாயம் தீர்க்கல. ஆனால் கர்த்தர் உங்களுக்கு கொடுத்த பணம் ஒரு பாவத்துக்கு போகிறதுக்கு நீங்கள் தானே பொறுப்பு. அவரை நீங்கள் ஜட்ஜ் பண்ண வேண்டாம். ஆனால் உங்கள் கையில் இருக்கிற மணி ஒரு பாவத்துக்கு என்ன செய்ய முடியாது, செலவு செய்யப்பட முடியாதே. சிறியவர்கள்னா ஆண்டவர் ஊழியத்தில் இருக்கிறவங்கள அவங்கள பார்த்து சீர்களை பார்த்து சொன்னார், இந்த சிறியவர்களுக்கு இறங்குங்க அப்படின்னாரு. கொடுக்கலாமா கூடாதா? சரி, நான் இப்படி கேட்குறேன். இந்தியா போயிருக்கீங்க, டிரைவிங்கில் சிக்னலில் நிற்கிறீங்க. ஒருத்தர் காவி ட்ரெஸ் போட்டிருக்காரு, நெத்தியில் பட்டை எல்லா அடையாளங்களும் இருக்குது. இப்போ கேட்குறாரு, கொடுக்கலாமா வேணாமா? இப்போ பதில் சொல்லுங்கள், கொடுக்கலாமா வேணாமா? இதுதான் நான் இந்தியாவே போகிறதில்லை பிரதங்கிறீங்களா? ஒரே தொல்லையாக போச்சு பிரதர். இப்போ சொல்லுங்கள், சீக்கிரம் சொல்லுங்கள், எனக்கு நேரம் இல்லை. ஆன்சர் 20 நிமிஷம் தான் இருக்குது, சீக்கிரம் சொல்லுங்கள். கொடுக்க கூடாதானே? வேதம் என்ன சொல்லுது தெரியுமா? உன்னிடத்தில் கேட்கிற எவனுக்கும் கொடு. உன்னிடத்தில் கேட்கிற, ஏசு அப்படிதானே சொன்னார், உன்னிடத்தில் கேட்கிற எவனுக்கும் கொடு. என்ன பிரதர் அப்படி சொன்னா இப்படி சொல்றீங்க, இப்படி சொன்னா அந்த பக்கம் போறீங்க. உண்மை இதுதான் ஆவியின் பிரமாணம். ஆவியானவர் கொடுன்னு சொன்னா கொடுங்க, கொடுக்காதன்னு சொன்னா உங்களுக்கு எந்த கில்ட்டி கான்சியஸும் தேவையில்லை. நீங்க பாட்டுக்கு போயிட்டு இருங்க. ஏன்னா ஆவியானவருக்கு தான் எல்லாம் தெரியும். அவர் உங்களை எப்படி நடத்துறாருன்னு பாருங்க. இல்ல சில நேரம் நீங்க பார்த்துருக்கீங்களா, சில பேர் வந்து உங்கள்கிட்ட ஹெல்ப் கேட்க வருவாங்க, கேட்ட உடனே உங்க மனசு அவங்களுக்கு என்ன செஞ்சிடும், இறங்கிடும்.
சில நேரம் உங்க மனசு என்னவே செய்யாது, கொடுக்கணும்னு என்ன செய்யாது, ஆனா கில்ட்டி கான்ஷியஸ் ஒரு பக்கம் இருக்கும். அப்ப உண்மை என்னன்னா, ஆவியின் பிரமாணம் என்னன்னா, ஆவியானவர் என்ன சொல்லுகிறாருங்கிறத கொஞ்சம் காது கொடுத்து கேளுங்க. இல்ல நாங்க எதுக்கு உங்களை ஜெபிக்க சொல்றோம், எதுக்கு நிறைய வேதம் வாசிக்க சொல்றோம், இல்ல பைபிள் படிக்கிறது எதுக்குன்னு நினைக்கிறீங்க? எதுக்கு பிரதர்? காலையிலே பைபிளை படிச்சு வச்சிருவோம் பிரதர், ஆக்சிடென்ட் நடந்துடக்கூடாது பிரதர். நான் நினைச்சேன் பிரதர், காலையில் பைபிள் படிக்கல பிரதர், அதனால தான் பிரதர் காரில் பின்னாடி வந்து ட்ரங்க்ல ஒருத்தன் மோதிட்டான் பிரதர். பைபிள் படிக்கிறது ஆக்சிடென்ட் நடக்காமல் இருக்கிறதுக்கு இல்லை, ஜெபிக்கிறது ஏதாவது தீமை வராமல் தடுத்துட்டு போயிடலாங்கிறதுக்கு இல்லை, யாருடைய சத்தத்தை கேட்கறதுக்காக? பரிசுத்த ஆவியானவருடைய சத்தத்தை கேட்கறதுக்கு. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல முடியும்? எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல முடியும்? அப்ப ஆவியானவர் என்ன சொல்லுகிறாரோ அதை கேளுங்க. ஏன்னா அவருக்கு தான், அவர் காவி ட்ரெஸ் போட்டிருக்கலாம், பட்டு அடிச்சிருக்கலாம், வேற என்ன வேணா இருக்கலாம். ஆனா உங்ககிட்ட கேட்கிற அந்த நேரம் அவர் எதுக்காக கேட்டிருந்திருப்பாரு? பசிக்கு கேட்டிருக்கலாம். இல்ல ஒரு 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 ட்ரக் எடுத்த மாதிரி இருக்கிற ஒரு மனுஷன், ஆனா உங்ககிட்ட கேட்கிறப்ப உண்மையாவே அவர் எதுக்கு கேட்டிருக்கலாம்? பசிக்கு கேட்டிருக்கலாம். இது யாருக்கு மட்டும்தான் தெரியும். அப்ப ஆவியானவர் என்ன சொல்றாரோ அதை கேளுங்க. அவர் சத்தத்தை கேட்கறதுக்கு நிறைய அந்நிய பாஷையில ஜெபிங்க. பிரதர், எனக்கு ஆவியானவருடைய சத்தம் எப்படி பிரதர் கேட்கறது? எனக்கு கன்ஃபியூஸ்டா இருக்கே, என் மைண்ட் சொல்லுதா இல்ல ஆவியானவர் சொல்றாருன்னு எப்படி கண்டுபிடிக்கிறது? ஒன்றும் கிடையாது. கொஞ்சம் வெயிட் பண்ணீங்கன்னால ஆவியானவர் தெளிவா பேசுவாரு. இல்ல உங்களுக்கு கேட்காத மாதிரிலாம் அவர் பேசிட்டு போறவர் அல்ல. நான் உங்களை ஒரு காரியம் செய்ய சொல்றேன்னு வைங்களேன், உங்களுக்கு கேட்காத மாதிரி புரியாத மாதிரி கன்ஃபியூஸ்டா பேசுறேன்னு வைங்க, நாளைக்கு நான் வந்து உங்கள்கிட்ட பிரதர் சொன்னேன் இல்லை செஞ்சீங்களா பிரதர், நான் கேட்க முடியுமா? நீங்கள் திருப்பி கேட்பீங்களா இல்லையா? நீங்கள் சொன்னது ஒன்றுமே எனக்கு புரியல, விளங்கல. அப்போ ஆவியானவரும் உங்களுக்கு விளங்காத மாதிரி அல்லது புரியாத மாதிரிலாம் அவர் பேச மாட்டார். அவர் பேசுனா 100% தெளிவாக பேசுவார். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல முடியும்? ஒன்னே ஒன்று என்னன்னா, நாம கொஞ்சம் அப்பா சத்தத்தை கேட்கறதுக்கு கொஞ்சம் என்ன பண்ணணும்? வெயிட் பண்ணுங்க. கொஞ்சம் கர்த்தரை நெருங்கி சேருங்க. இன்னும் கொஞ்சம் ஜபத்தை வேத வாசிப்பெல்லாம் அதிகப்படுத்துங்க. இல்ல இப்ப நான் பேசுறது இந்த ஸ்பீக்கருக்கு பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கு நல்லா கேட்கும். தூரமா போக போக சத்தம் என்ன செய்யும்? அப்ப நல்லா கேட்கணும்னா கிட்ட என்ன செய்யணும்? அவ்வளவுதான். கர்த்தரை கொஞ்சம் நெருங்குங்க, கண்டிப்பா ஆவியானவர் உங்களோட பேசுவார். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல முடியும்? விசுவாசிக்கிறவங்க மட்டும் விசுவாசிக்கிற அளவுக்கு தக்கதான் ஒரு ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். அப்ப பழைய ஏற்பாட்டில் கட்டளைகளை கொடுத்தார், ஆனா புதிய ஏற்பாட்டில் கட்டளைகள் எழுதின ஆவியானவரை கொடுத்தார். இல்ல ஆவியானவர் உங்களுக்கு சொல்ல மட்டும் மாட்டாரு, அதான் ஸ்பெஷலே. அவர் சொல்லிட்டு போறவர் அல்ல, அவர் சொன்னதை செய்யவும் பண்ணுகிறவர். எசேக்கியேல் புத்தகம் 36வது அதிகாரம் 26 27 வசனங்கள். எசேக்கியேல் chapter 36 verse 26 and 27. எசேக்கியேல் 36 26 27 வாசியம் பார்க்கலாம். உங்களுக்கு நவமான இருதயத்தை கொடுத்து உங்கள் உள்ளத்திலே புதிதான ஆவியை கட்டளையிட்டு கல்லான இருதயத்தை உங்கள் மாம்சத்திலிருந்து எடுத்து போட்டு சதையான இருதயத்தை உங்களுக்கு கொடுப்பேன். உங்கள் உள்ளத்திலே என் ஆவியை வைத்து உங்களை என் கட்டளைகளில் நடக்கவும் என் நியாயங்களை கைக்கொள்ளவும் அவைகளின்படி செய்யவும் பண்ணுவேன். ஆவியானவர் எதற்கு உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறார் என்று சொன்னா, சும்மா உங்களுக்கு இதை செய்யாத செய்ய சொல்லிட்டு போறவர் அல்ல, சொன்னதை செய்யவும் பலன் தருகிறவர். எத்தனை பேர் ஆமீன் சொல்ல முடியும்? அவர் செய்யவும் பண்ணுவார். நமக்கு நியாயப்பிரமாணம் இல்லை, ஆவியின் பிரமாணத்தில் இருக்கிறோம் அப்படின்னா என்ன அர்த்தம்? அப்ப விபச்சாரம் செய்யாத, களவு செய்யாத அப்படிலாம் கிடையாதா? அப்படி அல்ல. ஆவியானவர் உங்களுக்கு எதுக்கு கொடுக்கப்பட்டிருக்காரு? அவர் என்ன களவு செய்ய சொல்ல போறாரு? அவரும் அதே தான் சொல்ல போறாரு. விபச்சாரம் செய்யாத, களவு செய்யாத, திருடாத, இதத்தான் அவரும் உங்களுக்கு சொல்ல போறாரு. ஆனா சொல்ல மட்டும் மாட்டாரு, சொன்னத கூடவே இருந்து செய்யவும் பலன் தருகிறவர். இல்ல எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல முடியும்? எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல முடியும்? சரி, இப்போ இதுல இன்னொரு காரியத்தை சொல்லிடுறேன். பிரதர் ரைட், ஓகே பிரதர், நான் நிறைய ஜெபிக்கிறேன், வேத வாசிக்கிறேன்,
ஆவியானவருடைய சத்தத்தை நான் கேட்கிறேன். ஆனா ஒருவேளை எங்கேயாவது நான் ஆவியானவர் சொல்றதை கொஞ்சம் மிஸ் பண்ணிட்டேன் அப்படின்னா என்ன நடக்கும் பிரதர்? அவர் சொல்றதை நான் கேட்கல, மாத்தி செஞ்சுட்டேன், என்ன நடக்கும் பிரதர்? நீங்க பெரிய மால்கள்லாம் போயிருக்கீங்க இல்லை? பெரிய பெரிய நிறைய ஸ்டோரிஸ் இருக்கிற மாடிகள் இருக்க மால்லாம் போயிருப்பீங்க. அதில் படிகள் இருக்கும், பார்த்துருக்கீங்களா? படி ஏறி ஒவ்வொரு ஃப்ளோராக போகணும். தேவனிடத்தில் போய், ஆண்டவரே நான் நீதிமான், பழைய ஏற்பாட்டு காலத்தில் தேவன்கிட்ட போய், ஆண்டவரே நான் நீதிமான், நான் ரைட்டியஸ் பர்சன், எனக்கு ஒரு கான்டாக்ட் சர்டிஃபிகேட் கொடுங்க, எனக்கு ஒரு நான் நல்லவன்னு ஒரு சர்டிஃபிகேட் கொடுங்க ஆண்டவரே, எனக்கு கொஞ்சம் ஆசீர்வாதம் கொடுங்க அப்படின்னு நீங்கள் அவர்கிட்ட போகணுன்னா எத்தனை படி ஏறணும் தெரியுமா? எத்தனை கட்டளைகள் இருந்துச்சு? 613 கட்டளைகள் இருந்துச்சு. 613 ஸ்டெப்பு நீங்கள் ஏறணும். அப்படி 613 ஸ்டெப்பு ஏறி 613வது ஸ்டெப்பில் போய் நின்றுக்கிட்டு, ஆண்டவரே எனக்கு இப்போ எல்லாத்தையும் முடிச்சுட்டேன், இப்போ நீங்கள் எனக்கு ஏதாவது செய்யுங்க அப்படின்னு சொன்னாதான் அங்கே எதுவும் கிடைக்கும். அது பழைய ஏற்பாடு இல்லை? இதில் பிரச்சனை என்ன தெரியுமா? 613 கட்டளையில் ஒன்னு நீங்க மிஸ் பண்ணா கூட என்ன ஆகும் தெரியுமா? ஜேம்ஸ் சாப்டர் 2 verse 10, யாக்கோபு 2:10 வாசிங்க. யாக்கோபு 2:10 வாசிங்க. எப்படியெனில் ஒருவன் நியாயப்பிரமாணம் முழுவதையும் கைக்கொண்டிருந்தும் ஒன்றிலே தவறினால், நியாயப்பிரமாணம் முழுவதுன்னா எத்தனை கற்பனை? 613 கை கொண்டிருந்தோம், ஒன்றிலே தவறினால், எத்தனைல மட்டும்தான் இப்ப ஃபெயிலா இருக்காரு? ஒண்ணுல. அப்ப என்ன அர்த்தம்? எத்தனை முடிச்சிருக்காருன்னு அர்த்தம்? 612 முடிச்சிட்டாரு, ஒண்ணு மட்டும்தான் ஃபெயில் ஆகுறாரு. ஒன்றிலே தவறினால் எல்லாவற்றிலும் குற்றவாளியா இருப்பான். போச்சா? நீங்க 613ல 612 முடிச்ச, ஆண்டவரே நான் செஞ்சேன் பழைய ஏற்பாட்டு நாட்கள்ல, இப்ப சொல்லல, பழைய ஏற்பாட்டு நாட்கள்ல 613ல 612 நான் முடிச்சிட்டேன் அப்படின்னு நீங்க சொல்லிட்டு போய் நின்னா கூட அவர் எதையும் சேர்த்து அடிச்சிருவாரு. அந்த ஒண்ணுதான் மிஸ் அப்படின்னு நீங்க சொன்னா கூட 612 சேர்த்து அடிச்சிருவார். இப்படி சொல்லட்டா புரியும்படியா? நீங்க படியில ஏறி 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 போறீங்க, 613 ஸ்டெப்ஸ் ஏறணும். நீங்க 50வது படியில சறுக்குறீங்க, 50வது கட்டளையில சறுக்குறீங்க, நேரா எங்க வந்து விழுவீங்க தெரியுமா? எங்க இருந்து திருப்பி ஆரம்பிக்கணும்? 1ல இருந்து ஆரம்பிக்கணும், ஸ்கிராட்ச்ல இருந்து திருப்பி ஆரம்பிக்கணும், நேரா 1வது படியில வந்து விழுவீங்க. 100வது கட்டளை 100வது படியில சறுக்குறீங்க, எங்க வந்து விழுவீங்க சொல்லுங்க? 1வது படியில. 500வது கட்டளையில சறுக்குனா கூட நீங்க எங்க வந்து விழுவீங்க? 1வது கட்டளையில. இல்ல, இதான் பழைய ஏற்பாடு. ஆனா புதிய ஏற்பாடு அப்படி கிடையாது. இப்ப கவனிங்களேன், ஒரு மாடி ஒரு 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 மால்ல நீங்க ஏறி 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 என்ன செய்றீங்க? கீழே 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 கீழே. இப்படி நிறைய பேர் இன்னைக்கு அப்படிதான் இருக்காங்க. சுயமாக அவங்களாவே என்ன செய்றாங்க? ஏறி 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 விழுந்து 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 எல்லாம் ரணம் காயம். இல்ல, யாராவது சொல்ல முடியுமா? நான் எடுத்த தீர்மானத்தில் நான் இன்னைக்கு வரைக்கும் மீறவே இல்லை பிரதர். நான் ஒரு தீர்மானம் எடுத்தேன் பிரதர், அந்த ஒரு ரிசல்யூஷன் எடுத்தேன் பிரதர். நியூ இயர்லாம் எடுப்போம்ல, அதுல நான் இன்னைக்கு வரைக்கும் நான் எடுத்த தீர்மானத்தில் இன்னைக்கு வரைக்கும் மீறவே இல்லை பிரதர் அப்படின்னு யாராவது சொல்ல முடியுமா? சொல்லுங்க, முடியுமா முடியாதா? கர்த்தாவே அடியேனை காப்பாற்றுவீராக. பதில் சொல்லுங்க, முடியுமா முடியாதா? நான் ஒரு தீர்மானம் எடுத்தேன், இன்னைக்கு வரைக்கும் நான் மீறல பிரதர் யாராவது சொல்ல முடியுமா? நீங்க யாராவது அப்படி இருக்கீங்களா? எனிபடி? பிரதர், தீர்மானத்தை மீறினாங்கிறதெல்லாம் இருக்கட்டும், எடுத்த தீர்மானத்தை ஒரு நோட்டில் தான் எழுதுனேன், அதை காணாம பிரதர், எங்க வச்சேன்னு தெரியல பிரதர், தேடிட்டே இருக்கேன் பிரதர். முதல்ல தீர்மான நினைவில் இருக்கா என்ன எடுத்தோம்னு? அப்ப அதைத்தான் வேதம் சொல்லுது. நியாயப்பிரமாணத்தின் எந்த கிரியைகளினாலும் ஒருவனும் தேவனிடத்துல என்ன ஆகிறது இல்ல, நீதிமான் ஆகிறது. உங்களால நீங்க அதை சுயமாய் செய்து முடிக்க முடியாது. அவ்வளவு கஷ்டப்பட்ட பழைய ஏற்பாட்டில். அதான் பழைய ஏற்பாடு, படியில ஏறுறது. இப்ப நீங்க ஏறி ஏறி கஷ்டப்படுறத அங்க ஒருத்தர் நின்று பாக்குறாரு. லிஃப்ட் இருக்கும் தெரியுமா? மால்லாம், பெரிய பெரிய மால்லாம் என்ன வச்சிருப்பாங்க? எஸ்கலேட்டர் எல்லாம் லிஃப்ட்னு வச்சுக்குமே, லிஃப்ட் வச்சிருப்பாங்க இல்லையா? இங்கெல்லாம் நம்மளே ஆப்ரேட் பண்ணிடுறோம். ஆனா இந்தியாவிலலாம் லிஃப்ட் ஆப்ரேட் பண்றதுக்குன்னு ஒருத்தர் என்ன இருப்பாரு? ஒரு ஆப்ரேட்டர் இருப்பார், பார்த்துருக்கீங்களா? இப்ப லிஃப்ட் ஆப்ரேட்டர் உங்களை கூப்பிடுறாரு, பிரதர்
ஏன் நீங்க இப்படி ஏறி ஏறி கஷ்டப்படுறீங்க? ஏன்ட்ட வந்துருங்க, இந்த லிஃப்ட்டுக்குள்ள வந்துருங்க, என் கண்ட்ரோல்ல வந்துருங்க. உங்களை எப்படி சுமந்து கொண்டு போகணுமோ, எங்க கொண்டு போய் சேர்க்கணுமோ அங்க உங்களை நான் கொண்டு போய் சேர்த்துருவேன். எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? அதுதான் புதிய ஏற்பாட்டு வாழ்க்கை. ஆவியானவருடைய கட்டுப்பாட்டுக்குள்ள வந்துருங்க. ஆவியானவருடைய நடத்துதல்ல நடக்க ஆரம்பிங்க. நிறைய ஜெபிங்க, வேத வாசிங்க, அந்நிய பாஷையில ஜெபிங்க. ஆவியானவருடைய சத்தத்தை கேட்டு நடக்க ஆரம்பிங்க. அவர் உங்களுக்கு சொல்லி கொடுக்க ஆரம்பிப்பார். இதை செய்ய, இதை செய்யாத, இப்படி பண்ணு, இப்படி பண்ணாத, இங்க கொஞ்சம் காத்திரு, இந்த விஷயத்தை உடனே செய்யாத, கொஞ்சம் டிலேயா செய்யலாம். அவர் உங்களுக்கு சொல்லுவாரு, இதுல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணு, இதுல பண்ணாத, பிள்ளைங்களை இங்க சேரு, இங்க சேர்க்காத, இத போதி, அத போதி, இதை செய்யாத. அவர் உங்களுக்கு சொல்லுவாரு எந்த ஃப்ளோர்ல என்ன பிளஸிங் இருக்குன்னு. ஆவியானவருக்கு சரியா தெரியும். உங்களை சுமந்து கொண்டு போக ஆரம்பிப்பாரு. இதுதான் புதிய ஏற்பாட்டு வாழ்க்கை. நான் சொல்றது எத்தனை பேருக்கு விளங்குது? விளங்குறவங்க விளங்குறது தக்கதா ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். சரியா? அப்ப ஆவியானுடைய சத்தம் கேட்டு வாழ பழகுங்க. இப்போ ஒரு கேள்வி, பிரதர், சரி நான் ஆவியானுடைய சத்தத்தை கேட்கல, அல்லது அவர் சொல்லியும் நான் செய்யல, தப்பு பண்ணிட்டேன், மீறிட்டேன், என்ன நடக்கும்? படியில ஏறும்போது என்ன நடந்துச்சு? 50வது கட்டளையில் சறுக்குனீங்கன்னா நேரம் எங்க வந்து விழுவீங்க? சீக்கிரம் சொல்லுங்க, எங்க வந்து விழுவீங்க? 1வது படியில. இப்ப நீங்க லிஃப்ட்ல போறீங்க, 50வது ஃப்ளோர்ல கரண்ட் கட் ஆயிடுச்சு, பவர் டிஸ்கனெக்ட் ஆயிடுச்சு. இப்ப அந்த லிஃப்ட் என்ன ஆகும்? நேரம் அங்கிருந்து டம்முன்னு வந்து கீழே வந்து விழுந்து அப்படியே உடையுமா? என்ன ஆகும் லிஃப்ட்? சத்தமா சொல்லுங்க, அங்கேயே நிக்குமா? அதே தான் பிரதர், நீங்க ஆவியானவருடைய சொல்லல சில நேரம் தவறுகிற போது என்ன நடக்கும்னா, லிஃப்ட் அங்கேயே நிற்கிறோமா? இப்போ நீங்க என்ன செய்வீங்க? அப்படியே பதறுவீங்க, லிஃப்ட்டுக்குள்ள கரண்ட் போச்சு, கரண்ட் போச்சு அப்படின்னு. அந்த லிஃப்ட் ஆப்ரேட்டர் என்ன பண்ணுவாரு? உங்களை பார்த்து, ஒன்றும் பதறாதீங்க, ஒன்றும் பதறாதீங்க, நான் இருக்கிறேன், நான் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஃபோன் பண்ணுவாரா? எலக்ட்ரீஷியன் அடிப்பாரா? யார்ப்பாங்க? எலக்ட்ரீஷியன் யார்ப்பா? அந்த பவரை சரி பண்ணுங்க, ஏன் லிஃப்ட் ஆச்சு, ஜென்ரேட்டர் ஆன் பண்ணுங்க, இதை சரி பண்ணுங்க, பாருங்க. அவர் உங்களுக்காக பேசுவாரா? அதுதான் பிரதர் புதிய ஏற்பாட்டு வாழ்க்கை. நீங்க சறுக்குகிறது என்று சொல்லும் போது ஒரு பக்கம் ஆவியானவர் உங்களை தாங்க ஆரம்பிப்பாரு, இன்னொரு பக்கம் பிதாவை நோக்கி எண்ணிலடங்காத பெருமூச்சுகளோடு விண்ணப்பம் பண்ண ஆரம்பிப்பாரு. பிதாவே கொஞ்சம் பொறுங்க, கொஞ்சம் பொறுங்க, நான் இவனை சரி பண்ணிடுறேன், இந்த பாவத்தை, இந்த குறையெல்லாம் நான் சரி பண்ணிடுறேன். அவர் எண்ணிலடங்காத பெருமூச்சுகளோடு உங்களுக்காக விண்ணப்பம் பண்ணுவா. திரும்ப உங்க கனெக்ஷனை சரி செய்வா. எங்க விட்டீங்களோ அங்க இருந்து திரும்ப உங்களை தூக்க ஆரம்பிப்பா. தட் இஸ், அதான் புது உடன்படிக்கை. எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? நான் விளங்குனவங்க மட்டும் விளங்குனது தக்கதா ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். சரி, அப்ப பழைய ஏற்பாட்டில் கட்டளைகளும் பிரமாணங்களும் கொடுக்கப்பட்டது. ஆனா புதிய ஏற்பாட்டில் சீயோன் மலையில கட்டளைகளை கொடுக்கல, கட்டளைகளை எழுதின யாரையா கொடுத்துட்டாரு? பரிசுத்த ஆவியானவரை கொடுத்துட்டாரு. எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? சரி, அப்ப ஆவியானவர் சத்தம் கேட்டு நடங்க பிரதர். கணவனோ மனைவியோ சும்மா உங்களுக்குள்ள போராடிட்டு இருக்காம ஆவியானவர் என்ன சொல்றாருன்னு கேளுங்க. உங்ககிட்ட சொல்லிட்டாரா? என் மனைவிட்டையும் சொல்லுங்கன்னு சொல்லுங்க. மனைவி, நீங்க என்னட்ட சொல்லிட்டீங்களா ஆண்டவரே? என் கணவர்ட்டையும் பேசுங்கன்னு சொல்லுங்க. அப்பா பேசுவா. அவர் பேச மட்டும் மாட்டாரு, பேசுனதை செய்யவும் பலன் தருகிறவராயிருக்கிறார். இதுதான் புதிய ஏற்பாடு. சரி, இப்போ நான் 2வது காரியத்துக்கு வரேன், 2வது பாயிண்ட்டுக்கு வரேன். சீக்கிரம் முடிச்சிரும். பழைய ஏற்பாட்டில் சீக்கிரம் நீங்க சொல்லுங்க, பழைய ஏற்பாட்டில் சீனாய் மலையில என்ன கொடுக்கப்பட்டது? சொல்லுங்க. நியாயப்பிரமாணம் கொடுக்கப்பட்டதா? எதற்காக நியாயப்பிரமாணம் கொடுக்கப்பட்டதுன்னா, ஜனங்களுக்கு வழி காட்ட, ஜனங்களுக்கு வழி காட்ட, டைரக்ஷன் காட்ட. வாசிங்க சங்கீதம் 32வது சங்கீதம் 8வது வசனம். Psalm chapter 32 verse 8. சீக்கிரம் வாசிங்க சங்கீதம் 32:8. நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன். நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன். அதான் பழைய ஏற்பாடு, வழி காட்டுவது, டைரக்ஷன். நியாயப்பிரமாணத்தை தோரான்னு சொல்றாங்க இல்லையா? எபிரேய பாஷையில தோரான்னு சொல்றோம் இல்லையா? தோராங்கிற எபிரேய பாஷைக்கு அர்த்தமே என்ன தெரியுமா? டைரக்ஷன் தான். டைரக்ஷன்ஸ் அப்படின்னு அர்த்தம், வழி காட்டுறது. இதை செய், இதை செய்யாத, இதை பண்ணு, இதை பண்ணாத. அவர் சொல்ல மட்டும் செய்வார். இதான் பழைய ஏற்பாடு. டைரக்ஷன் காட்டுவார். இதை செய்ப்பா, செஞ்சா பிளஸிங். இதை செய்யாதப்பா, மீறி செஞ்சினா உனக்கு பனிஷ்மெண்ட்பா. டைரக்ஷன். அவர் சொல்லிட்டு நின்றுவார். எல்லாத்தையும் நம்ம தான் செய்யணும். அது பழைய ஏற்பாடு. ஆனா புதிய ஏற்பாடு, ஆவியானவர் எதுக்கு பழைய ஏற்பாட்டில் கட்டளைகள் கொடுத்தார்? வழி காட்ட.
ஆனா புதிய ஏற்பாட்டில் ஆவியானவரை கொடுக்கப்பட்டிருக்கிறார். எதுக்கு தெரியுமா? ஜனங்களை கூடவே இருந்து வழி நடத்துவதற்கு கொடுக்கப்பட்டிருக்கிறார். வழி நடத்த. யோவான் சுவிசேஷம் 16:13, John chapter 16 verse 13. வாசிங்க பார்க்கலாம், சீக்கிரம் வாசிங்க. யோவான் 16:13. சத்திய ஆவியாகி அவர் வரும்போது சகல சத்தியத்துக்குள்ளும் உங்களை நடத்துவார். தமிழ்ல நடத்துவார் அப்படின்னு போட்டிருக்காங்க. பொது மொழிபெயர்ப்புல இன்னொரு பொது மொழிபெயர்ப்புல இன்னொரு மொழிபெயர்ப்புல ரொம்ப தெளிவா இருக்கும் வார்த்தை. வாசிங்க பார்க்கலாம். உண்மையை வெளிப்படுத்தும் தூய ஆவியார் வரும்போது அவர் முழு உண்மையை நோக்கி உங்களை வழி நடத்துவார். வழி நடத்துவார். பழைய ஏற்பாட்டில் கட்டளைகள் வழி காட்ட கொடுக்கப்பட்டது. ஆனா புதிய ஏற்பாட்டில் கட்டளைகளை எழுதின ஆவியானவர் எதற்காக கொடுக்கப்பட்டார்னா வழி நடத்த கொடுக்கப்பட்டார். ரெண்டுக்கு என்ன பிரதர் வித்தியாசம்? வழி காட்டுறதுக்கு வழி நடத்துறதுக்கு என்ன வித்தியாசம்? வழி காட்டுறதுன்னா என்ன தெரியுமா? இப்போ நான் உங்கள்கிட்ட கேட்குறேன், பிரதர் இங்கேருந்து ஷேட்டில் ஏர்போர்ட் எப்படி போகணும்? நீங்கள் என்ன சொல்லுவீங்க? பிரதர் இங்கேருந்து போங்க, நேராக ஒரு ரோடு எடுங்க பிரதர், அங்கேருந்து இவ்வளோ தூரம் போங்க, அங்கே ஒரு ஜங்ஷன் வரும் பிரதர், அதுலேருந்து எங்கள் ஃப்ரீவே எடுங்க பிரதர், அதுலேருந்து நேராக எத்தனை கிலோமீட்டர் போனீங்கன்னா என்ன வந்துடும்? ஷேட்டில் ஏர்போர்ட் வந்துடும் பிரதர். இது வந்து வழி காட்டுறது. வழி நடத்துறதுனா என்ன தெரியுமா? ஏன் பிரதர் கவலைப்படுறீங்க, நான் இருக்கிறேன் உங்கள் கூடன்னு சொல்லி கையை பிடிச்சி எது வரைக்கும் கூடவே வர்றது? ஏர்போர்ட் வரைக்கும் கூடவே வர்றது. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல முடியும்? அப்ப ஆவியானவர் உங்களுக்கு ஜஸ்ட் சொல்லிட்டு போக வரல, இதை செய்ய அதை செய்யன்னு சொல்லிட்டு போக வரல, வழி காட்ட வரல. உங்க ஒவ்வொருத்தர் கூட இருந்தும் அவர் வழி நடத்த வந்திருக்கிறாரு. அவர் இறுதி பரியந்தம் நடத்துவாரு. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல முடியும்? கர்த்தருடைய வார்த்தையை கேளுங்க, பயப்படாதீங்க. ஆண்டவர் உங்களை விட்டு விலகிடுவாரோன்னு ஒவ்வொரு நாளும் பயப்படாதீங்க. உங்களை கரம் பிடித்தவர் உங்களை விட போறதில்ல. இறுதி பரியந்தம் வழி நடத்துவாரு. உங்க ஊழியத்தை வழி நடத்துவாரு, உங்க குடும்பத்தை நடத்துவாரு, உங்க பிள்ளைகளை நடத்துவாரு, உங்க தரிசனத்தை நடத்துவாரு. அவர் இடையில எதையும் விட்டுட்டு போகிறவர் இல்ல. சொன்னதை செய்து முடிக்கும் அளவும் உன்னை கைவிடுகிறவர் அல்ல. அவர் கூடவே இருந்து உங்களை நடத்துவார். அவர் சொல்ல மட்டும் கேட்க பழகுங்க, அவர் உங்களை நடத்துவார். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல முடியும்? சரி, நான் அடுத்ததுக்கு வர்றேன். பழைய ஏற்பாட்டில் கட்டளைகள் கொடுக்கப்பட்டது சீனாய் மலையில. எதற்கு? ஜனங்களுக்கு வழிகாட்ட. ஆனா புதிய ஏற்பாட்டில் ஆவியானவர் கொடுக்கப்பட்டார். எதற்கு? ஜனங்களை கூடவே இருந்து என்ன செய்வதற்காக? வழி நடத்து. வெரி குட், வெரி குட், சூப்பர். அடுத்து ஒரே ஒரு பாயிண்ட். பழைய ஏற்பாட்டில் நல்ல கவனிங்க, சீனாய் மலையில இறங்கி வந்த கர்த்தர் ஒரு வருஷ காலம் அந்த சீனாய் மலையிலேயே அந்த தேவனுடைய பிரசன்னம் தங்கி இருக்கிறது. எனக்கு கொஞ்சம் வாலி வைக்கலாம் வருது மானிட்டு. அந்த மகிமையின் மேகம், மகிமையின் அந்த அக்கினி ஸ்தம்பம், மேக ஸ்தம்பம் சீனாய் மலையிலேயே ஒரு வருஷம் தங்கி இருக்கிறது. பிறகு அந்த மகிமையின் மேகம், தேவனுடைய அந்த பிரசன்னம், காட்ஸ் பிரசன்ஸ், அங்கிருந்து சீனாய் மலையிலிருந்து இறங்கி மோசேயின் ஆசரிப்பு கூடாரத்திற்குள் அது நுழைகிறது. சில 100 ஆண்டு காலம் மோசேயின் ஆசரிப்பு கூடாரத்திற்குள்ளேயே இருக்கிறது. பிறகு அங்கிருந்து சாலமோன் தேவாலயத்தை, முதல் தேவாலயத்தை கட்டி முடித்த உடனே சாலமோன், அந்த தேவனுடைய மகிமையின் பிரசன்னம் சாலமோனின் ஆலயத்திற்குள்ளே நுழைகிறது. பிறகு அங்கிருந்து செருபாபேல் தலைமையில், எஸ்ரா நெகேமியா செருபாபேல் தலைமையில் 2ஆம் ஆலயம் கட்டப்பட்ட போது அந்த தேவனுடைய மகிமையின் பிரசன்னம் 2வது ஆலயத்திற்குள்ளே பிரவேசிக்கிறது. இல்லை, முதல்ல தேவனுடைய ஆலயம், தேவனுடைய பிரசன்னம் சீனாய் மலையில் இறங்குது. ஒரு வருஷம் மகிமையின் மேகம் அங்கேயே இருக்கு. அங்கிருந்து மோசேயின் ஆசரிப்பு கூடாரத்திற்குள்ள, டேபர்நாக்கிலுக்குள்ள நுழையுது. பிறகு அங்கிருந்து சாலமோனுடைய தேவாலயத்துக்குள்ள, ஃபர்ஸ்ட் டெம்பிள்ல உள்ள நுழைகிறது. இல்லை, பிறகு அங்கிருந்து செருபாபேலுடைய ஆலயத்துக்குள்ள, செகண்ட் டெம்பிள்குள்ள அது என்ன செய்கிறது? நுழைகிறது. 1 நாளாகம புஸ்தகம் 5வது அதிகாரம் 2 நாளாகம் இல்லை, 2 நாளாகம புஸ்தகம் 5வது அதிகாரம் 7லிருந்து 14 வரைக்கும் வாசிக்கணும், அதுக்கு நேரம் கிடையாது. 2 நாளாகும் 5வது அதிகாரம் 13, 14 மட்டும் வாசிங்க. 2 Chronicles chapter 5 verses 13 and 14. சீக்கிரம் வாசிங்க பார்க்கலாம்.
அவர்கள் ஒருமிக்க பூரிக்கைகளை ஊதி ஏக சத்தமாய் கர்த்தரை துதித்து ஸ்தோத்தரித்து பாடினார்கள். ஆசாரியர் பரிசுத்த ஸ்தலத்திலிருந்து புறப்படுகையிலும் பாடகர் பூரிக்கைகள், தாளங்கள், கீத வாத்தியங்களுடைய சத்தத்தை தொனிக்க பண்ணி கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றுமுள்ளது என்று அவரை ஸ்தோத்தரிக்கையிலும் கர்த்தருடைய வீடாகிய தேவாலயம் மேகத்தினால் நிறையப்பட்டது. அந்த மேகத்தின் நிமித்தம் ஆசாரியர்கள் ஊழியம் செய்து நிற்க கூடாமற் போயிற்று. கர்த்தருடைய மகிமை தேவனுடைய ஆலயத்தை நிரப்பிற்று. அப்ப சீனாய் மலையில இறங்கி வந்த பிரசன்னம் முதல்ல ஆசரிப்பு கூடாரத்துக்குள்ளே நுழைகிறது. பிறகு சாலமோனின் ஆலயம், பிறகு செருபாபேலுடைய ஆலயம். அப்ப பழைய ஏற்பாட்டில் சீனாய் மலையில இறங்கி வந்த தேவ பிரசன்னம் கைகளினால் கட்டப்பட்ட ஆலயங்களுக்குள்ளேயே டிராவல் ஆகுது. இல்ல, தேவனுடைய பிரசன்னம் மனிதர்களுடைய கைகளினால் கட்டப்பட்ட ஆலயங்களுக்குள்ளேயே அது டிராவல் ஆகுது. இல்லையா? ஆலயத்துக்குள்ள இருந்துட்டு சொல்லுவார், அவ்வளவுதான். ஜஸ்ட் சொல்ல மட்டும் செய்வார். இதை செய்யுங்க இஸ்ரவேலர்களே, இதை செய்யாதீங்க, இதை பண்ணுங்க பண்ணாதீங்க, ஜஸ்ட். இல்லையா? பழைய ஏற்பாட்டில் மனிதர்களின் கைகளினால் கட்டப்பட்ட ஆலயங்களுக்குள்ளேயே தேவனுடைய பிரசன்னம் டிராவல் ஆச்சு. ஆனா புதிய ஏற்பாட்டில் சீயோன் மலையில இறங்கி வந்த பிரசன்னம் கைகளினால் கட்டப்பட்ட ஆலயத்தை தேடி போகல, அவருடைய ஜீவனுள்ள தேவனுடைய ஆலயமாகிய உங்களுக்குள்ளேயும் எனக்குள்ளேயும் பிரவேசித்தது. நீங்களே அந்த ஆலயம். எத்தனை பேர் ஆமேன் சொல்ல முடியும்? எத்தனை பேர் ஆமேன் சொல்ல முடியும்? அப்ப பழைய ஏற்பாட்டில் சீனாய் மலையில இறங்கி வந்த பிரசன்னம் கைகளினால் கட்டப்பட்ட ஆலயங்களை தேடி போனது. ஆனால் புதிய ஏற்பாட்டில் சீயோன் மலையில இறங்கி வந்த ஆவியானவருடைய பிரசன்னம் கைகளினால் கட்டப்பட்ட ஆலயங்களை தேடி போகல, அவருடைய ஜீவனுள்ள தேவனுடைய ஆலயமாகிய உங்களுக்குள்ளேயும் எனக்குள்ளேயும் பிரவேசித்தா. ஏன்னா நம்ம கூட இருந்தே வழி நடத்தணும் பாருங்க. கூடவே இருந்து ஒவ்வொரு நாளும் உங்களை நடத்தணும் பாருங்க. ஒவ்வொரு நிமிஷமும் ஒவ்வொரு மணித்துளியும் அவர் உங்களை நடத்த வேண்டி இருக்கு பாருங்க, வழி நடத்த வேண்டி இருக்கு பாருங்க. அதனாலதான் புதிய ஏற்பாட்டில் அவர் உங்களுக்குள்ளேயே பிரவேசித்திருக்கிறார். எத்தனை பேர் ஆமேன் சொல்ல முடியும்? விசுவாசிக்கிறவங்க மட்டும் விசுவாசிக்கிற அளவுக்கு தக்கதா ஒரு ஆமேன் சொல்லுங்க பார்க்கலாம். சரி, கடைசியா ஒரே ஒரு காரியம். பழைய ஏற்பாட்டில் சீனாய் மலையில ஒரே ஒரு மனுஷன் அந்த மலை மேலே நின்று கொண்டு, அந்த அக்கினியின் மத்தியிலே நின்று கொண்டு ஒரே ஒரு மனுஷன் தேவனோட பேசினான். யார் அது? யாத்ராகமம் 19:19, Exodus chapter 19 verse 19. எக்கால சத்தம் வர வர மிகவும் பலமாய் தொனித்தது. மோசே பேசினான். தேவன் அவனுக்கு வாக்கினால் மறுமொழி கொடுத்தார். பழைய ஏற்பாட்டில் சீனாய் மலையில மோசே தேவனோட பேசினார். சரி, புதிய ஏற்பாட்டில் சீயோன் மலையில என்ன நடந்துச்சு? யார் தேவனோட பேசினது? அப்போஸ்தலர் 2வது அதிகாரம் 4வது வசனம், Acts chapter 2 verse 4. அவர்கள் எல்லாரும் பரிசுத்த ஆவியினாலே நிரப்பப்பட்டு ஆவியானவர் தங்களுக்கு தந்தருளின வரத்தின்படியே வெவ்வேறு பாஷைகளிலே பேசத் தொடங்கினார்கள். மோசே சீனாய் மலையில மோசே தேவனோட பேசினான். அது பழைய ஏற்பாடு. புதிய ஏற்பாட்டில் 120 சீஷர்கள் அந்நிய பாஷைகள்ல தேவனோட பேசினார்கள். அந்நிய பாஷையில பேசுகிறவன் யாரோட ரகசியங்களை பேசுகிறான்? தேவனோட ரகசியங்களை பேசுகிறான். சீயோன் மலையில 120 சீஷர்கள் அந்நிய பாஷையில தேவனோட பேசினார். பழைய ஏற்பாட்டுக்கும் புதிய ஏற்பாட்டுக்கும் ஒரே ஒரு வித்தியாசம். பழைய ஏற்பாட்டில் மோசே தேவனோட தன்னுடைய தாய் மொழியில பேசினா, சொந்த பாஷையில பேசினா. ஆனா சீஷர்கள் சீயோன் மலையில தேவனோட அந்நிய பாஷையில பேசினாங்க. சொல்லுங்க, என்ன பாஷையில பேசினாங்க? இப்ப நல்லா கவனிங்க. பழைய ஏற்பாட்டில் மோசே தேவனோட சொந்த பாஷையில பேசினா, வேதம் சொல்லுது தேவன் அவனுக்கு வாக்கினால் மறுமொழி கொடுத்தார். சொல்லுங்க, என்ன கொடுத்தாரா? வாக்கினால் மறுமொழி. மோசே தேவனோட பேசுறாரு, தேவன் அவனுக்கு வார்த்தையிலேயே, வாக்குனா வார்த்தை, வேர்டு இல்ல, வார்த்தையில ரிப்பீட் பண்றார். இது பழைய ஏற்பாடு. நான் கேட்கிறேன், மோசே தேவனோட பேசினப்ப, சீனாய் மலையில பேசினப்ப அவருக்கு வார்த்தை கொடுத்திருந்தா, புதிய ஏற்பாட்டில் சீஷர்களும் தேவனோட அந்நிய பாஷையில பேசினாங்கல்ல, அவர்களுக்கும் ஏதாவது ஒன்று கொடுத்திருக்க வேண்டும் அல்லவா? என்ன கொடுத்தார் அவர்களுக்கு?
சீஷர்கள் சீயோன் மலையில பேசும்போது அவர்களுக்கு என்ன கொடுத்தார்? அப்போஸ்தலர் புத்தகம் 1வது அதிகாரம் 8வது வசனம். ஆக்ட்ஸ் சாப்டர் 1 verse 8. பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் பலன் அடைந்து எருசலேமிலும் யூதேயா முழுவதிலும் சமாரியாவிலும் பூமியின் கடைசி பரியந்தமும் எனக்கு சாட்சிகளாய் இருப்பீர்கள் என்றார். தமிழ்ல நீங்கள் பலன் அடைந்துன்னு போட்டிருக்கு. அதே நீங்க ஆங்கிலத்தில் வாசிச்சு பாருங்க, அல்லது தமிழ் ERV பைபிள் வாசிங்களா, இதே வசனத்தை தமிழ் ERV வாசிங்க, பொதுமொழிபெயர்ப்பு வாசிங்க. ஆனால் தூய ஆவி உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் கடவுளது வல்லமையை பெற்று எருசலேமிலும் யூதேயா சமாரியா முழுவதிலும் உலகின் கடை எல்லை வரைக்கும் எனக்கு சாட்சிகளாய் இருப்பீர்கள் என்றார். பழைய ஏற்பாட்டுல சீனாய் மலையில மோசே பேசினப்ப தேவன் அவனுக்கு வார்த்தை கொடுத்தார். ஆனா புதிய ஏற்பாட்டுல சீயோன் மலையில சீஷர்கள் அந்நிய பாஷையில தேவனோடு பேசின போது வார்த்தை மட்டும் கொடுக்கல, வார்த்தையோட சேர்த்து தன்னுடைய வல்லமையவே கொடுக்க ஆரம்பிச்சாரு. கடவுளது வல்லமையை பெற்று, receive the power of God. அப்ப நீங்க சொந்த பாஷையில பேசுறப்ப தேவன் உங்களுக்கு வார்த்தை கொடுக்கலாம், வார்த்தை கொடுப்பார் கண்டிப்பா. நீங்க பாயிண்ட் சொல்லி ஜெபிக்கிறப்பெல்லாம் உங்களுக்கு ஆன்சர் கொடுப்பார், பதில் கொடுப்பார், ப்ராமிஸ் கொடுப்பார், வேர்ட் கொடுப்பார். ஆனா அடுத்து நீங்க எப்பெல்லாம் அந்நிய பாஷையில பேசுறீங்களோ அப்பெல்லாம் உங்களுக்கு வார்த்தை மட்டும் கொடுக்க மாட்டாரு, வார்த்தையோட சேர்த்து எதையும் கொடுப்பாரு? தம்முடைய வல்லமையவே கொடுக்க ஆரம்பிப்பாரு. மோசேக்கு வார்த்தை கொடுத்தார், ஆனால் சீஷர்களுக்கு வார்த்தையோட சேர்த்து தம்முடைய வல்லமையை கொடுக்க ஆரம்பித்தாரு. இந்த ஒரு வார்த்தையை சொல்றதுக்கு தான் நான் இவ்வளவு நேரம் பிரசங்கம் பண்ணியிருக்கேன். நீங்கள் எந்த அளவுக்கு அந்நிய பாஷைகளில் ஜெபிக்கிறீர்களோ அந்த அளவுக்கு உங்க வாழ்க்கையில, குடும்பத்துல, ஊழியத்துல, தேவனுடைய தேசத்துல தேவனுடைய வல்லமையை பார்க்க முடியும். இல்ல பிரதர், நான் எப்ப ஜெபம் பண்ணாலும் எனக்கு ஆன்சர் கொடுக்கிறார் பிரதர், ஆனா காரியம் மட்டும் இன்னும் ஏன் நடக்கல பிரதர். எப்ப ஜெபம் பண்ணாலும் எனக்கு பதில் வருது பிரதர், ஆனா காரியம் ஏன் பிரதர் நடக்கல? ஆன்சர் மட்டும் வந்துட்டே இருக்கு, நான் செய்வேன் செய்வேன் சொல்றாரு பிரதர், ஆனா என்னுடைய வாழ்க்கையில் அந்த காரியங்கள் நடக்கணுமே பிரதர். நல்லா கவனிங்க, நல்லா கவனிங்க. தேவனுடைய வல்லமையை நீங்க பார்க்கணும்னா, நீங்க விசுவாசிக்கிறீங்களோ விசுவாசிக்கலையோ, இதுதான் வசனம். நீங்க நம்பலைங்கிறதுக்காக வார்த்தை மாறாது பாருங்க, இல்லையா? நீங்க பிலீவ் பண்ணலாம், பிலீவ் பண்ணாம இருக்கலாம். நீங்க பிலீவ் பண்ணலைங்கிறதுக்காக எது மாறாது? தேவனுடைய வார்த்தை சத்தியம் மாறாது பாருங்க, இல்ல? அப்ப நீங்க எந்த அளவுக்கு அந்நிய பாஷையில ஜெபிக்கிறீங்களோ அந்த அளவுக்கு தான் தேவனுடைய வல்லமையை பார்க்க முடியும். இப்பதான் நான் என் பிரசங்கத்தை ஆரம்பிக்கிறேன். முடிச்சு ஒரு 2 minutes 2-3 minutes முடிச்சிடறேன், உங்கள் இருதயம் கலங்காது இருப்பதாக. இப்ப நீங்க எவ்வளவுக்கு எவ்வளவு அந்நிய பாஷையில ஜெபிக்கிறீங்களோ அவ்வளவுக்கு அவ்வளவு உங்க எல்லைகள் ஆவியானவர் ஊற்றப்பட ஆரம்பிப்பார். உங்களுக்கு அந்நிய பாஷையை குறிச்செல்லாம் நிறைய சந்தேகங்கள் இருக்கும், பட் சந்தேகங்களுக்குள்ள போக எனக்கு நேரம் இல்லை, டைம் இல்லை. ஸோ அதை நான் ஸ்கிப் பண்ணுறேன். ஆவியானவரே உங்களுக்கு வெளிப்படுத்துவார்னு விசுவாசிக்கிறேன். அதை இப்போதைக்கு ஸ்கிப் பண்ணிடுறேன். இதில் நீங்கள் பேசுகிறப்ப என்ன நடக்குன்னு ஒரு 2 காரியத்தை மட்டும் சொல்லிட்டு முடிச்சிடுறேன். சீஷர்கள் காலையில் இரவு முழுவதும் ஜெபிக்கிறார்கள். அதிகாலையில் 3 மணிக்கு அவர்கள் மேலே அபிஷேகம் ஊற்றப்படுகிறது. காலையில் அந்நிய பாஷையில் ஜெபிக்க ஆரம்பிக்கிறார்கள். காலையில் 9 மணி வரைக்கும் ஜெபிக்கிறார்கள். காலையில் 3 மணிலிருந்து 3 o'clock 9 o'clock வரைக்கும் ப்ரேயர் பண்ணியிருக்காங்க. 9 o'clock தான் ஒரு பிரசங்கத்தை பேதுரு துவக்குகிறார். 3 to 9னா எவ்வளோ நேரம்? 3 AM 9 AM வரைக்கும்னா எவ்வளோ நேரம்? சத்தமாக சொல்லுங்க. 6 மணி நேரம் தொடர்ச்சியாக அந்நிய பாஷையில் ஜெபித்து விட்டு பேதுரு எழுந்து பிரசங்கித்தார். ஒரே பிரசங்கத்தில் 3000 பேர் இயேசுவை ஏற்றுக்கொண்டார்கள். எத்தனை மணி நேரம் ஜெபிச்சுட்டு சொல்லுங்க. சரி, இப்போ நான் உங்களை கேட்குறேன், 6 மணி நேரம் பாயிண்ட் சொல்லி ஜெபிக்கல,
நான் சொல்றது கேளுங்க, பாயிண்ட் சொல்லி ஜெபிக்கிறது தப்பு கிடையாது. சொல்லுங்க, பாயிண்ட் சொல்லி ஜெபிக்கிறது என்ன கிடையாது? கருத்தோடு விண்ணப்பம் பண்ணுவேன், ஆவியோடு விண்ணப்பம். பாயிண்ட் சொல்லி ஜெபிக்கிறது சரி. சொல்லுங்க, பாயிண்ட் சொல்லி ஜெபிக்கிறது என்னது? சரி. ஆனால் அதிலே நின்றக்கூடாது. அடுத்து மிகச்சரின்னு ஒன்று இருக்கு. பாயிண்ட்ல பாயிண்ட் சொல்லி ஜெபிக்கிறது தப்பு கிடையாது, அது சரி. சொல்லுங்க, அது என்னது? சரி. ஆனால் மிகச்சரியானதுன்னு ஒன்று இருக்கு. அது என்னது? அந்நிய பாஷையில் ஜெபிக்கிறது. மெய்யாகவேன்னு ஒன்று இருக்கு, ட்ரூலி அப்படின்னு ஒன்று இருக்கு, மெய்யாகவேன்னு ஒன்று இருக்கு இல்லையா? சில வார்த்தைகள் ஆண்டவர் எப்படி சொல்லுவார்? மெய்யாகவேன்னு சொல்லுவார். சில விஷயங்கள் எப்படி சொல்லுவார்? மெய்யாகவேன்னு இருக்குல்ல, மிகச்சரியானதுன்னு இருக்குல்ல, அது அதிகமாக நீங்கள் எதில் ஜெபிக்கணும்னா அந்நிய பாஷையில். சரியா? சரி. இப்போ என் லைஃப் டைமில் ஒரே ஒரு தடவையாவது, அது சொல்கிறது உங்கள் ஹோல் லைஃப் டைமில், இது இந்த 40 வருஷம் 50 வருஷம் அல்லது 20 வருஷம் 30 வருஷம், என் லைஃப் டைமில் ஒரே ஒரு தடவை, ஒன்ஸ் இன் மை லைஃப் 6 மணி நேரம் தொடர்ச்சியாக நான் அந்நிய பாஷையில் ஜெபிச்சிருக்கிறேன். தொடர்ச்சியாக, கண்டினியூவா, ஒரே நாளில் ஒரே ஸ்ட்ரெச் அவுட்டில். அப்படின்னா என்ன? ஒரு மணி நேரம் ஜெபிச்சிருக்கலாம், ஒரு 5 நிமிஷம் ரெஸ்ட் எடுத்துருக்கலாம், ஒரு டீ காஃபி, அது பிரச்சனை இல்லை. ஆனால் ஒரே நாளில் ஒரே ஸ்ட்ரெச் அவுட்டில் நான் 6 மணி நேரம் தொடர்ந்து அந்நிய பாஷையில் ஜெபிச்சிருக்கிறேன் அப்படிங்கிறவங்க மட்டும் உண்மையை சொல்லணும், பொய் சொல்லக்கூடாது. நீங்கள் பொய் சொல்கிறதுனால 10 பைசா என்ன கிடையாது? பிரயோஜனம் கிடையாது. ஆவியானவர்கிட்ட அதுவும் என்ன சொல்லக்கூடாது? பொய் சொல்லக்கூடாது. சரியா? 6 மணி நேரம் நான் ஜெபிச்சிருக்கிறேன் அப்படிங்கிறவங்க மட்டும் ஒரு ஆமேன் சொல்லுங்க. கர்த்தாவே அடியேனை காப்பாற்றுவீராக. சரி, 5 மணி நேரம் தொடர்ச்சியாய் நான் அந்நிய பாஷையில் ஜெபிச்சிருக்கிறவங்க எல்லாம் ஒரு ஆமேன். 4 மணி நேரம் 4 hours, 3 hours, 3 மணி நேரம் ஜெபிச்சிருக்கிறேங்கிறவங்க, 2 மணி நேரம் நான் அந்நிய பாஷையில் ஜெபிச்சிருக்கிறேன் பிரதர் கண்டினியூ வாங்குறவங்க ஒரு ஆமேன் இல்லையா? சரி, 1 மணி நேரமாவது, இயேசு கேட்டாரே, 1 மணி நேரமாவது அந்நிய பாஷையில் கண்டினியூவா ஜெபிச்சிருக்கேங்கிறவங்க ஆமேன். இதுக்கு மேலாம் குறைக்க முடியாது. நான் கேட்குறேன், வாழ்க்கையிலேயே ஒரு தடவை கூட 6 மணி நேரம், இயேசு சிலுவையில் எவ்வளோ மணி நேரம் தொங்கினாரு? என்ன முறைக்கிறீங்க? சொல்லுங்க. வாழ்க்கையில் ஒரு தடவை கூட 6 மணி நேரம் ஜெபிக்கலையே. அப்புறமா உட்கார்ந்துட்டு ஆண்டவரே அமெரிக்காவையே எங்களுக்கு தாரும். நல்லா தருவார். எழுப்புதல் இந்தியாவில் எங்க வர்றது? எழுப்புதல். பிரச்சனை எங்க இருக்குன்னு தெரியுதா? மணிக்கணக்கா ஜெபம் பண்ணுங்க பிரதர், மணிக்கணக்கா ஜெபம் பண்ணுங்க. 2ல தான் ஜீவன் இருக்கிறது. ஒன்று ஜீவ அப்பம் இந்த வார்த்தை, இன்னொன்று ஜீவ தண்ணீர் அந்நிய பாஷை. மணிக்கணக்கா வேதத்தை வாசிங்க, வேதத்தோட நேரம் செலவு பண்ணுங்க, வேதத்தை மெடிடேட் பண்ணுங்க, மனப்பாடம் பண்ணுங்க, வேதத்தை நிறைய கேளுங்க, வார்த்தைகளை. அடுத்து மணிக்கணக்கா சாப்பாடு மட்டும் சாப்பிட்டா போதாதுல, வெறும் பிரெட்டு மட்டுமே சாப்பிட்றீங்க, கூடவே என்ன குடிக்கிறீங்க? தண்ணி, அதுவும் சின்னதாலாம் குடிக்கிறது இல்லை. அமெரிக்காவில் 3/4 அடி இருக்கா, 1 அடி இருக்கா இந்த டம்ளரை குடிக்கிறோமா? அப்போ இந்த சரீரம் நல்லா இருக்கணும்னா 2 வேணும்ல, அப்பமும் வேணும், அடுத்து என்ன வேணும்? அப்போ உங்கள் தண்ணீரும் வேணும்ல. அப்போ உங்கள் ஆவிக்குரிய மனுஷன் நல்லா இருக்கணும்னா ஜீவ அப்பமான இந்த வார்த்தையும் வேணும், அடுத்து ஜீவ தண்ணீரான அந்நிய பாஷையும் ஆவியானவர் வேணும் இல்லை? அப்படிதானே சொன்னார் இயேசு. என்னை விசுவாசிக்கிறவருடைய உள்ளத்திலிருந்து ஜீவ தண்ணீர் உள்ள நதிகள் புறப்பட்டு போகும். என்னை விசுவாசிக்கிறவர்கள் அடைய போகிற ஆவியை குறித்து இப்படி சொன்னார். ஆவியானவர் தானே ஜீவ நதி. அப்ப நீங்க மணிக்கணக்காய் அந்நிய பாஷையில பேசணுமே இல்ல? கர்த்தர் உங்களுக்கு ஒரு அழைப்பு கொடுக்கிறா, உங்க இடத்துல அவர் எதிர்பார்க்கிறா. மரணமும் ஜீவனும் எதுல இருக்கிறது? மணிக்கணக்காய் அந்நிய பாஷையில பேசுங்க. உங்களுக்கு சொல்லட்டுமா, அமெரிக்காவில் உங்களுக்குலாம் கர்த்தர் ஒரு பெரிய கிஃப்ட் கொடுத்துருக்கார். டிராஃபிக். டிராவலில் ஜெபம் பண்ணுங்க. இனிமேல் டிராஃபிக், ஐயோ 3/4 மணி நேரம் 1 hour பிரதர், ஐயோ போர் பிரதர் அப்படிலாம் நினைக்காதீங்க. அப்பா, இந்த 1 மணி நேரம் என்னை யாரும் என்ன செய்ய போகிறது கிடையாது, டிஸ்டர்ப் பண்ண போகிறதில்ல. ஃபோனை தூக்கி ஓரத்தில் வச்சுட்டு நல்லா நீங்கள் பாட்டுக்கு என்ன பேசிட்டே போங்க. நீங்கள் ஜெபித்து கொண்டே இருங்க. நீங்கள் வாயை திறந்து பேச 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 நீதிமானுடைய வாய் ஜீவ ஊற்று. நீங்க அந்நிய பாஷையில பேச 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 உங்களுக்குள்ள இருந்து ஆவியானவர் ஜீவ நதியாய் புறப்பட்டு போக ஆரம்பிப்பார்.
எழுப்புதலுக்கு நான் என்ன செய்யணும்? என் பிரச்சனைகள் முடிவதற்கு நான் என்ன செய்யணும்? என் குடும்பம் மாற நான் என்ன செய்யணும்? என்னுடைய விசா ஸ்டேட்டஸ் மாற நான் என்ன செய்யணும்? என்னுடைய காரியங்கள் பிரச்சனைகள் முடிய நான் என்ன செய்யணும்? இந்த கேள்வியோட தானே நீங்க உள்ள வந்தீங்க. நீ என்ன செய்ய வேண்டும் என்பது உனக்கு சொல்லப்பட்டு விட்டது. மணிக்கணக்காய் வாயை திறந்து பேசுங்க. உங்க வாயை திறந்தா ஒன்னு வசனம் வரணும், இல்லைன்னா என்ன வரணும்? அந்நிய பாஷை. அந்நிய பாஷை மணிக்கணக்கா பேசுங்க. ஆதியாக 1வது அதிகாரம் 8 மன்னிக்கணும், அப்போஸ்தலர் 1வது அதிகாரம் 8வது வசனம் திருப்பி வாசிங்க பார்க்கலாம். பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்போது, பிரதர் அவங்க வாய்ஸ் நல்லா கேக்குது, எனக்கு என் வாய்ஸ் எனக்கு கேட்க மாட்டேங்குது. பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் பலன் அடைந்து எருசலேமிலும் யூதேயா முழுவதிலும் சமாரியாவிலும் பூமியின் கடைசி பரியந்தமும் எனக்கு சாட்சிகளாய் இருப்பீர்கள் என்றார். தமிழ்ல கொஞ்சம் பிரிச்சு போட்டாங்க, பொது மொழிபெயர்ப்புல ரொம்ப கரெக்டா இருக்கும், இங்கிலீஷ்லயும் கரெக்டா இருக்கும். எருசலேமிலும் யூதேயாவிலும் சமாரியாவிலும் தனித்தனியா போட்டிருக்காங்க இல்லையா? ரெண்டு சேர்த்து எருசலேமிலும், ஆச்சரியங்களா? எருசலேமிலும் யூதேயா சமாரியா ரெண்டு சேர்ந்த ஒரு ரீசன். எருசலேமிலும் ஒன்னு, அடுத்தது எந்த பகுதி? யூதேயா மற்றும் சமாரியா, ஜூடேயா அண்ட் சமாரியா, அப்படி இங்கிலீஷ்ல இருக்கும். அடுத்தது உலகத்தின் கடைசி பரியந்தம். இந்த 3 பகுதியை மட்டும், அந்த 3 பிராந்தியத்தை மட்டும் கரெக்டா சொல்லிருங்க. ஒன்னு எங்கவா? முதல்ல எங்க? எருசலேமிலும், அடுத்து யூதேயா சமாரியா, அடுத்து 3வது உலகத்தின் கடைசி பரியந்தம். இது 1வது அதிகாரத்தில் சொல்லிட்டாரா? அப்போஸ்தலர்ல அப்போஸ்தலர் 2வது அதிகாரத்திலிருந்து 7வது அதிகாரம் 7வது அதிகாரம் வரைக்கும், ஆக்ட்ஸ் சாப்டர் 2ல இருந்து ஆக்ட்ஸ் சாப்டர் 7 வரைக்கும் எருசலேமினுடைய எழுப்புதல் பேசப்பட்டிருக்கிறது. 2வது அதிகாரத்திலிருந்து 7வது அதிகாரம் வரைக்கும் எருசலேமின் எழுப்புதல் சொல்லப்பட்டிருக்கு. அடுத்து அப்போஸ்தலர் 8வது அதிகாரத்திலிருந்து சாப்டர் 8ல இருந்து அப்போஸ்தலர் 12வது அதிகாரம் வரைக்கும் சாப்டர் 12 வரைக்கும் யூதேயா சமாரியாவின் எழுப்புதல் சொல்லப்பட்டிருக்கிறது. சரியா? யூதேயா சமாரியாவினுடைய எழுப்புதல் சொல்லப்பட்டிருக்கு. அடுத்து அப்போஸ்தலர் 13ல இருந்து கடைசி அதிகாரம் அப்போஸ்தலர் 28 வரைக்கும் உலகத்தின் கடைசி பரியந்தம் எப்படி எழுப்புதல் சென்றது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. திரும்பி சொல்றேன், ஆக்ட் சாப்டர் 2ல இருந்து 7 வரைக்கும் எந்த பட்டணத்தினுடைய எழுப்புதல்? சீக்கிரம் சொல்லுங்க, நேரம் இல்ல. ஜெருசலேம். வெரி குட். அடுத்து ஆக்ட் சாப்டர் 8ல இருந்து 12 வரைக்கும் எந்த எந்த பிராந்தியத்தினுடைய எழுப்புதல்? யூதேயா சமாரியா. அடுத்து ஆக்ட் சாப்டர் 13ல இருந்து 28 வரைக்கும் எந்த பகுதியினுடைய எழுப்புதல்? உலகத்தின் பூமியின் கடைசி பரியந்தம். இப்ப கவனிங்க, அப்போஸ்தலர் 2ல இருந்து 7 வரைக்கும் என்ன எழுப்புதல்? எருசலேமின் எழுப்புதல். எருசலேமின் எழுப்புதலுக்கு பேதுரு பயன்படுத்தப்பட்டார். எருசலேமின் எழுப்புதலுக்கு பேதுரு பயன்படுத்தப்பட்டார். அடுத்து அப்போஸ்தலர் 8வது அதிகாரத்திலிருந்து 12வது அதிகாரம் வரைக்கும் யூதேயா சமாரியாவின் எழுப்புதலுக்கு பிலிப்பு பயன்படுத்தப்பட்டார். அடுத்தது 13வது அதிகாரத்திலிருந்து கடைசி அதிகாரம் 28வது அதிகாரம் வரைக்கும் சாப்டர் 13ல இருந்து 28 வரைக்கும் பூமியின் கடைசி பரியந்தம் எழுப்புதலுக்கு பவுல் அப்போஸ்தலன் பயன்படுத்தப்பட்டார். சரியா? 2ல இருந்து 7 வரைக்கும் எருசலேமின் எழுப்புதல் யார் பயன்படுத்தப்பட்டா? பேதுரு. 8ல இருந்து 12 வரைக்கும் யூதேயா சமாரியாவின் எழுப்புதல் யார் பயன்படுத்தப்பட்டா? பிலிப்பு. அடுத்து 13ல இருந்து 28 வரைக்கும் உலகத்தின் கடைசி பரியந்த எழுப்புதல் யார் பயன்படுத்தப்பட்டா? இப்ப கவனிங்க, பயன்படுத்தப்பட்டவர்கள் வேறு வேறு நபர்களாக இருக்கலாம், ஆனா பயன்படுத்தினவர் ஒருவரே, அவர் பரிசுத்த ஆவியானவர். நீ வாட்சி பாருங்க, இந்த எல்லா பகுதிகளிலும் துவக்கத்திலே ஆவியானவர் அங்க வந்து நிற்பார். அப்போஸ்தலர் 2வது அதிகாரத்தில் எருசலேமின் எழுப்புதல் துவங்குகிற போது அங்க ஆவியானவர் இறங்கி வந்தார் என்று வேதம் சொல்லுது. இல்ல, பேதுருவை பயன்படுத்தினார், சீஷர்களை பயன்படுத்தினார். அடுத்து யூதேயா சமாரியாவின் எழுப்புதல் யாரால? யாரை கொண்டு? சத்தமா சொல்லுங்க. பிலிப்பு. அப்போஸ்தலர் 6:5 சொல்லுகிறது, பிலிப்பு பரிசுத்த ஆவியினாலும் விசுவாசத்தினாலும் நிறைந்தவனாய். இல்ல, அடுத்து பவுல பயன்படுத்துறதுக்கு அப்போஸ்தலர் 13வது அதிகாரம் வாசிங்க. 13:2 2வது வசனம். Acts chapter 13 verse 2.
அவர்கள் கர்த்தருக்கு ஆராதனை செய்து உபவாசித்துக் கொண்டிருந்த போது பர்னபாவையும் சவுலையும் நான் அழைத்த ஊழியத்திற்காக அவர்களை பிரித்து விடுங்கள் என்று பரிசுத்த ஆவியானவர் உலகத்தின் கடைசி பரியந்தம் எழுப்புதலை கொண்டு போக பவுலையும் பர்னபாவையும் பிரித்து விடுங்கள் என்று ஆவியானவர் திருவுளம் பற்றினார். பயன்படுத்தப்பட்டவர்கள் வேறு வேறு நபர்கள், ஆனால் பயன்படுத்தினவர் ஒருவரே, பரிசுத்த ஆவியானவர். பிரதர் சிஸ்டர், நான் கன்க்ளூட் பண்றேன். நீங்க எந்த அளவுக்கு ஆவியானவரோடு அந்நிய பாஷையில ஜெபிக்கிறீங்களோ, அப்போ இந்த 1 கொரிந்தியர் 14 அதிகாரத்தெல்லாம் தப்பு தப்பா புரிஞ்சுக்கிட்டு தப்பு தப்பா இன்டர்பிரட் பண்ணிக்கிட்டு, உங்களுக்கு தெரியுமான்னு தெரியல, சர்ச் ஹிஸ்டரி எடுத்து வாச்சு பாருங்க. எந்த எழுப்புதலிலாவது அந்நிய பாஷையில ஜெபிக்காத ஒரு எழுப்புதல் காட்டுங்க பார்ப்போம். நான் இந்த சப்ஜெக்டை பேசுறதை நிறுத்திடுறேன், உண்மையாவே நிறுத்திடுறேன். அந்நிய பாஷையில ஜெபிக்காத ஒரு எழுப்புதலை சொல்லுங்க பார்ப்போம். இவான் ராபர்ட்ஸ் ஒரு மனுஷன் ஒரு நாள் இரவுல, ஒவ்வொரு நாள் இரவுல 5 மணி நேரம் முழங்கால நின்று அந்நிய பாஷையில ஜெபம் பண்ணான். இல்ல, வேல்ஸ் தேசமே தலைகீழாய் புரட்டப்பட்டது. இல்ல, எந்த எழுப்புதல்? சாலக்குடி நம்ம தேசத்துல கத்தோலிக்க கிறிஸ்தவர்கள் ஒரு நாள் கூடி ஒரு 20-25 பேர் கூடி ஜெபம் பண்றப்ப அவர்கள் மேல ஆவியானவர் இறங்கினார். அன்றைக்கு அந்நிய பாஷையில ஜெபம் பண்ணாங்க. எத்தனை மிராக்கள் அங்க நடந்துச்சு. இத்தனைக்கு கேத்தலிக் பீப்புள் கூடி. உண்மை தெரியுமா? உண்மை தெரியுமா? இன்றைக்கு பெண்டகாஸ்டல் சபைகள்ல என்ன இல்ல, அந்நிய பாஷை பேசுகிறது குறைந்து வருகிறது. ஆனால் இன்றைக்கு சிஎஸ்ஐ சபைகள், கத்தோலிக்க சபைகள், அவங்கெல்லாம் நம்மெல்லாம் என்னது ட்ரெடிஷன் சர்ச்சஸ்னு சொன்னவங்கெல்லாம் இன்றைக்கு எழும்பி அந்நிய பாஷைகளில் ஜெபிக்க ஆரம்பித்திருக்கிறார்கள். நீ கிருஷ்ணகிரி பக்கத்தில் போய் பாருங்க, ஒரு சென்டர் இருக்கு. 4000 பேர் கூடுகிறாங்க அந்நிய பாஷையில. அந்த கரிஸ்மேட்டிக் அந்த அனுபவத்தில் 4000 பேர் ஜெபம் பண்றாங்க. இப்ப இல்ல, நாம தான் என்ன நினைச்சிட்டு இருக்கோம், ஆவிக்குள்ள இருக்கிறவங்கன்னு சொல்லிட்டு எதுல பேசுறது இல்ல. இதை பேசினா அவங்க கோச்சுக்குவாங்களா, இவங்க கோச்சுக்குவாங்களா, இது தப்பாகுமா, அது தப்பாகுமா? உங்களுக்கு நீங்க சர்ச்சு ஹிஸ்டரி எடுத்து வாச்சு பாருங்க, எந்த சப்ஜெக்டையும் சாத்தான் இந்த அளவு தொட்டது கிடையாது. மற்ற நீங்க எதை பேசுங்க விட்டுருவான். அந்நிய பாஷைங்கிற உபதேசத்தை மட்டும்தான் சர்ச்சில் இவ்வளவு குழப்பி இருக்கான். ஏன்னா அவனுக்கு தெரியும், இவர்கள் நீதிமான்கள், இவர்களுடைய வாய் ஜீவ ஊற்று, இவர்கள் அந்நிய பாஷையிலே பேச ஆரம்பித்து விட்டால் ஜீவன் புறப்பட்டு போக ஆரம்பித்து விடும். சபையா கூடி ஜெபம் பண்ணுங்க, தப்பு இல்லை. பவுல் அதெல்லாம் 4 நாளாக கவனிங்க. நீங்க எப்பெல்லாம் சர்ச்சா கூடுறீங்களோ மணிக்கு ஒரு டங்ஸ் டேன்னு ஒரு டே வைங்க. ஏதாவது ஒரு நாள் சாயங்காலத்தில் கூடுங்க, ஒரு 1 மணி நேரம் நல்ல அந்நிய பாஷையில ஜெபம் பண்ணுங்க. நல்ல அந்நிய பாஷையில ஜெபம் பண்ணுங்க. அங்க வந்து உட்காந்து தோத்திராளி என்னன்னு பாட்டு பாடிட்டு இருக்கக்கூடாது. அது பாட்டு பாடுறது தப்பு இல்லை, அதுக்கான நேரம் வேற இல்லையா? ஏன்னா நீங்க கூடி செபிக்கிற போது அது உங்க ஆவி மற்றவர்களுடைய ஆவியை தூக்கி விடும். அவங்க ஆவி சோரும்போது உங்க ஆவி தாங்க ஆரம்பிக்கும். கணவனும் மனைவியும் ஒரு நாளைக்கு 1/4 மணி நேரமாவது காலையில மாலையில கையை கோர்த்து அந்நிய பாஷையில ஜெபம் பண்ணுங்க. ஆவியானவர் அசைவாட ஆரம்பிச்சுட்டார்னா உங்க எல்லைகள்ல மாற்றப்பட முடியாததுன்னு ஒண்ணு கிடையாது. இல்ல, சரி நான் முடிக்கிறேன். நீங்க அந்நிய பாஷையில் ஜெபிக்கிறப்ப என்ன நடக்கும்? லூக்கா 3 அதிகாரம் 21 வசனம். ஒரே ஒரு 2 காரியம் மட்டும் சொல்லிடுறேன். என்ன நடக்கும்? ஒன்னு, லூக்கா புத்தகம் 3 அதிகாரம் 21 வசனம். சீக்கிரம் வாசிங்க பார்க்கலாம். ஜனங்கள் எல்லாரும் ஞானஸ்நானம் பெற்றபோது இயேசுவும் ஞானஸ்நானம் பெற்று ஜெபம் பண்ணுகையில் வானம் திறக்கப்பட்டது. போதும். பரிசுத்த ஆவியானவர் ரூபம் கொண்டு புறாவை போல அவர் மேல் இறங்கினார். போதும், வானத்தில். போதும். இப்ப அந்த ஜெபம் பண்ணுகையில் அந்த வார்த்தை இருக்குல்ல, அந்த கிரேக்க வார்த்தையை நீங்க எடுத்து பாருங்க, ஸ்டடி பண்ணி பாருங்க. நான் கிரேக்க வார்த்தை ஸ்ட்ராங்ஸ் டிக்ஷனரியில் நம்பர் வேணா சொல்கிறேன். ஜி ஃபார் கிரீக், G4336 4336 4336 வார்த்தை ஸ்ட்ராங்ஸ் டிக்ஷனரியில். அதுக்குள்ளே போனீங்கன்னா அது இன்னொரு வேர்டை காட்டும், G4314. அது 4336. அதுக்குள்ளே போனீங்கன்னா அது இன்னொரு வார்த்தையை காட்டுது, G4314. அதுக்குள்ளே போனீங்கன்னா அது இன்னொரு வேர்டை காட்டும், G2172 2172. 3 வார்த்தையை ஸ்டடி பண்ணுங்க. என்ன மீனிங் வருது தெரியுமா? எக்ஸ்சேஞ்ச் தி விஷஸ். எக்ஸ்சேஞ்ச் தி விஷஸ், விருப்பங்களை மாற்றிக்கொள்வது. அப்படின்னா என்ன? பிதா பரலோகத்தில் இருக்கிறார், இயேசு பூமியில ஜெபிக்கிறார், நடுவாக ஆவியானவர். அட்மாஸ்பியர் பாருங்க, அந்த பொசிஷனை பாருங்க. பிதா மேல பரலோகத்தில், குமாரன் இயேசு கீழே, நடுவாக ஆவியானவர். இப்ப குமாரன் ஜெபிக்கிறார், ஆவியானவர் அபிஷேகமா இறங்கி வருகிறார். இப்ப ஜெபிக்கிறப்ப என்ன நடக்கிறது? இயேசுவுக்குள்ள இருக்கிற விருப்பங்கள் இருக்குல்ல,
நான் இந்த கட்டணத்துக்கு போகணும், இப்படிலாம் சோமாக்கணும், இப்படிலாம் ஊழியம் செய்யணும்னு இயேசுக்குள்ள சில விருப்பங்கள் இருக்குல்ல, அந்த விருப்பங்களை எல்லாம் எடுத்து ஆவியானவர் பிதாவுக்கு தெரியப்படுத்துகிறார். சரியா? அடுத்து என்ன நடக்குது? பிதாவுக்கு ஒரு சித்தம் இருக்கும்ல, வில் இருக்கும்ல, திட்டம் இருக்கும்ல, இயேசு இப்படி எல்லாம் ஊழியம் செய்யணும்னு. பிதாவுடைய திட்டங்களை எல்லாம் எடுத்து இயேசுக்குள்ளே வைக்கிறார். எக்ஸ்சேஞ்ச் தி விஷஸ். இயேசுவினுடைய விருப்பங்கள் எல்லாம் பிதாவிடத்திலே செல்லுகிறது, அது நிறைவேற்றப்படுவதற்கு. அடுத்து பிதாவுடைய திட்டங்கள் எல்லாம் யாருக்குள்ளே வருகிறது? இயேசுக்குள்ள. நீங்கள் அந்நிய பாஷையில ஜெபிக்கும் போது இதுதான் முதல்ல நடக்கும். உங்களுக்கு நான் பிராக்டிக்கலா சொல்றேன். நீங்கள் அந்நிய பாஷையில ஜெபிக்க என்ன நடக்கும்? ஆவியானவர் ஜீவ தண்ணீர் உள்ள நதிகளாய் பாய்வார். நதியினுடைய தன்மை என்ன தெரியுமா? ஃப்ளட்டுடைய தன்மை என்ன தெரியுமா? இங்க ஒரு ரிவர் ஓடுதானே, ஒரு எங்க நதியை பார்த்துருக்கீங்களா? உலகத்திலே பெரிய பவர் எதுனா ஃப்ளட்டு தான், வெள்ளம் தான். அதாவது பூமி எதிர்ச்சியில் கட்டிடங்கள் நின்றோம், புயல்ல நின்றோம், அதெல்லாம் நின்றோம். ஆனால் அந்த ஃப்ளட்டு வந்து மோதிச்சுன்னு வச்சுக்கோங்க, அதில் எதுவுமே என்ன செய்ய முடியாது, நிற்க முடியாது. இல்லை, சுனாமிங்கிறது ஒரு ஃப்ளட்டு தானே, வெள்ளம் தானே, இல்லை? அப்போ ஆவியானவர் நதி ஓடி வரும்போது பார்த்துருக்கீங்களா? நதியினுடைய தன்மை என்ன தெரியுமா? அது ஓடி வரும்போது அதுக்கு தடையா என்ன இருந்தாலும் அது அந்த இடத்துல இருந்து வேரோட பிடிங்கி வெளியே எறிஞ்சிடும். பார்த்துருக்கீங்களா? ஒரு ஆறு ஓடி வருது, அங்கே ஒரு பெரிய கல் இல்லை மரம் ஏதாவது கிடக்குன்னு வச்சுக்கோங்க. இந்த வருஷம் இந்த இடத்துல கிடக்கிற கல்லை அடுத்த வருஷம் பார்த்தீங்கன்னா இன்னும் ஒரு 10 கிலோமீட்டருக்கு என்ன செஞ்சிடும், அங்கிட்டு கொண்டு போய் உருட்டி தள்ளிடும். பார்த்துருக்கீங்களா? நதியினுடைய தன்மை அதுதான். அது வந்து மோதுச்சுன்னா அதுக்கு தடையா என்ன இருந்தாலும் வேரோட பிடிங்கி வெளியே எறிஞ்சிடும். வெளியே எரிஞ்சிட்டு அந்த நதி எதை கொண்டு வருதோ, அந்த கல்லோ மண்ணோ மரமோ இருந்துச்சு இல்லையா, அந்த பள்ளத்துல அந்த குழியில அந்த நதி எதை சுமந்து கொண்டு வருதோ, அது செத்தையோ குப்பையோ மண்ணோ ஏதோ ஒண்ணு, அதை கொண்டு வந்து அந்த இடத்துல ரீப்ளேஸ் பண்ணி வச்சுட்டு போயிடும். இதான் நதியினுடைய தன்மை. நீங்க அந்நிய பாஷையில ஜெபிக்க ஆரம்பிச்சீங்கன்னா ஆவியானவர் உங்க உள்ளத்துல இருந்து ஜீவ தண்ணீர் உள்ள நதிகளாய் புறப்பட்டு போவா. அவர் முதல்ல செய்யறது என்ன தெரியுமா? உங்க இருதயத்துக்குள்ள இருக்கிற தேவையில்லாத இச்சைகள், ஆசைகள், விருப்பங்கள், பாவங்கள் எல்லாவற்றையும் அவர் வேரோட புடுங்கி வெளியே எறிய ஆரம்பிப்பார். அடுத்து என்ன செய்வார்? முதல்ல உங்களுடைய தவறான விருப்பங்கள் எல்லாம் வெளியே தூக்கி எறிவார். அவரே புடுங்கி வெளியே போடுவார். நீங்க போராடணும் அவசியம் இல்லை, உங்களுக்கு அதை செய்யணும்னே தோணாது. ஒன்னு, அதெல்லாம் தூக்கி வெளியே எறிவார். ரெண்டாவது, உங்களுடைய நீதியான விருப்பங்கள் இருக்கும் பாருங்க, நல்ல நல்ல விருப்பங்கள், இப்படி ஊழியம் செய்யணும், இங்க பிள்ளைங்களை படிக்க வைக்கணும், இப்படி வீடு வாங்கணும், நல்ல கார் வாங்கணும், கர்த்தருக்காக இதெல்லாம் செய்யணும், நீதியான விருப்பங்கள் இருக்கு பாருங்க. அந்த விருப்பங்களை எல்லாம் எடுத்து பிதாவாகிய தேவனுக்கு அதை தெரியப்படுத்த ஆரம்பிப்பார். ஏன்னா பிதாதான் அதை செய்ய முடியும். எந்த நன்மையான ஈவும் எந்த நன்மையான வரமும் ஜோதிகளே பிதாவாகிய தேவனிடத்திலிருந்து இறங்குது. அப்ப நீங்க அந்நிய பாஷையில ஜெபிக்கிறப்ப முதல்ல இதான் நடக்கும். ஒன்னு, உங்க தவறான விருப்பங்கள் வெளியே போகும், நீதியான விருப்பங்கள் பிதாட்ட போகும். அடுத்து, நீங்க என்ன இந்த பூமியில செய்யணும்னு பிதா ஒரு திட்டம் வச்சிருப்பார் பாருங்க, அந்த திட்டத்தை எல்லாம் எடுத்து பிதாட்ட இருந்து வாங்கி ஆவியானவர் உங்க இருதயத்துக்குள்ள வச்சிருவார். இல்ல, உங்க தவறான விருப்பம் வெளியே போகுது, நீதியான விருப்பம் தேவன்கிட்ட போயிருது, தேவனுடைய திட்டங்கள் சித்தங்கள் உங்களுக்குள்ள வந்துருது. நிறைய பேருக்கு தேவனுடைய வில் என்னன்னே தெரிய மாட்டேங்குது, கன்ஃபியூஸ் ஆகுறாங்க. சித்தம் என்னன்னே தெரியல பிரதர். அப்படின்னா என்ன அர்த்தம்? எதுல ஜெபிக்கிறதுலேன்னு அர்த்தம், அந்நிய பாஷையில ஜெபிக்கிறதுலேன்னு அர்த்தம். அதனாலதான் இவ்வளவு கன்ஃபியூஷன்ஸ் இல்ல. சரி, நான் ரெண்டாவது காரியம், இப்ப உங்க விருப்பம் பிதாட்ட போயிடுச்சு, கண்டிப்பா அதை நிறைவேற்றி விடுவார். அவருடைய திட்டம் உங்களுக்குள்ள வந்துருச்சு. இந்த திட்டம் நடக்கணும்னா உங்களுக்கு விசுவாசம் வேணும் இல்ல? விசுவாசம் இல்லாமல் பிரியமாயிருப்பது கூடாத காரியம் இல்லையா? உங்கள் விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற. அப்ப அதுக்கு ஃபெய்த் வேணுமே பிரதர். ரோமர் புத்தகம் 15வது அதிகாரம் 13வது வசனம். ரோமர் 15:13. சீக்கிரம் வாசிங்க பார்க்கலாம். தமிழ்ல ERV வாசிங்க. பரிசுத்த ஆவியின் பலத்தினாலே உங்களுக்கு நம்பிக்கை பெருகும்படிக்கு நம்பிக்கையின் தேவன் விசுவாசத்தினால் உண்டாகும் எல்லாவித சந்தோஷத்தினாலும் சமாதானத்தினாலும் உங்களை நிரப்புவாராக. இது கொஞ்சம் புரிய மாட்டேங்குது. தமிழ் ERV வாசிங்க. தேவன் வழங்கும் விசுவாசம் உங்களை சமாதானத்தாலும் சந்தோஷத்தாலும் நிரப்பட்டும் என்று பிரார்த்திக்கிறேன். பிறகு உங்களுக்கு மேலும் மேலும் விசுவாசம் பெருகும். பரிசுத்த ஆவியானவரின் வல்லமையால் அது நிரம்பி வழியும். அப்ப நீங்க அந்நிய பாஷை பேச பேசதான் விசுவாசம் பெருகும். நல்லா கவனிங்க. வார்த்தையை கேட்கறதுனால விசுவாசம் வரும். ஆனா வந்த விசுவாசம் எப்படி பெருகுன்னா அந்நிய பாஷை பேசுகிற போதுதான். முடிய சொல்லட்டா?
நான் உனக்கு ஒரு வீட்டை தருவேன், இல்லை இந்த வருஷம் கிரீன் கார்டு உனக்கு தருவேன், நீ பயப்படாத, லிஸ்ட்ல உனக்கு ஆயிரக்கணக்கான பேர் இருந்தாலும் உனக்கு நான் கிரீன் கார்டு தருவேன் அப்படின்னு கர்த்தர் ஒரு வார்டு கொடுத்த உடனே உங்களுக்குள்ள சந்தோஷமா இருக்கா? வசனம் சொல்லுதா, தேவன் தருகிற அந்த விசுவாசம் உங்களை சந்தோஷத்தாலும் சமாதானத்தாலும் நிரப்பட்டும் என்று பிரார்த்திக்கிறேன். அதை கேட்ட உடனே, அந்த பிராமிஸ் வந்த உடனே ஏதோ அதுவே நடந்த மாதிரி ஒரு எண்ணம் வந்துடுது, நமக்கு சந்தோஷம் வந்துடுது. உண்மைதானா? சொல்லுங்க, சந்தோஷம் வருதா வரலையா? ஆனா கொஞ்ச நாள்ல பார்த்தா அந்த விசுவாசம் அப்படியே குறைஞ்சு 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 குறைஞ்சு, என்ன ஆண்டவர் சொன்னாரு நடக்குமா நடக்காதா? ஏன் தெரியுமா? வந்த விசுவாசம் இப்ப என்ன பண்ணி போச்சு? கரைஞ்சு காணாம போச்சு. ஏன்னா என்ன பாஷையில ஜெபம் பண்ணல. அப்ப நீங்க எந்த அளவுக்கு வார்த்தையை கேட்கறீங்களோ, வேர்டு கொடுத்துட்டே இருப்பாரு, வார்த்தையை கேட்க கேட்க விசுவாசம் வரும். ஆனால் அந்நிய பாஷையில பேச பேசதான் விசுவாசம் பெருகும். இல்ல நிறைய பேருடைய வாக்கு தத்தங்கள் இன்னும் நடக்கல தெரியுமா? அப்படியே இருக்கு பெண்டிங்ல. ஏன் நடக்க மாட்டேங்குது? வார்த்தை கொடுத்துட்டாரு, ஆனா ஆவியானவர் தான் பிரதர் இந்த பூமியில உன்னை சிருஷ்டிக்க முடியும். சங்கீத புத்தகம் 104:30, Psalm chapter 104 verse 30. நீர் உம்முடைய ஆவியை அனுப்பும்போது அவைகள் சிருஷ்டிக்கப்படும், நீர் பூமியின் ரூபத்தையும் புதிதாக்குகிறீர். பிரதர் வார்த்தை, அப்ப நீங்க கேட்கலாம், வார்த்தையில வல்லமை இல்ல பிரதர். நல்லா கவனிங்க, ஆண்டவர் ஒரு வாக்குத்தத்தம் கொடுத்த உடனே ஸ்பிரிச்சுவல் ரெல்ம்ல தான் அது உருவாகும், ஆவி மண்டலத்தில் அது கிரியேட் ஆயிரும். ஆனா ஆவி மண்டலத்தில் உண்டான அந்த காரியம் பிசிக்கல் ரெல்முக்கு வரணும்னா அது ஆவியானவரால தான் முடியும். புரியும்படியா சொல்லவா? பிதாவாகிய தேவன் ஆதியில விருப்பம் கொள்ளுகிறார், அப்படிதான் சொல்லுது. உலகங்களும் தேவனுடைய சித்தத்தினாலே உண்டாக்கப்பட்டது. பிதாவுக்கு ஒரு விருப்பம் வருது, இப்படி எல்லாம் உலகத்தை உண்டாக்கணும், இதெல்லாம் செய்யணும் 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 செய்யணும். பிதாவுக்கு விருப்பம். இந்த விருப்பத்துக்கு குமாரன் வார்த்தை வடிவம் கொடுக்கிறார். குமாரன் தான் ஆதியாகமத்தில் நின்று பேசுறார். அவர் மூலமாய் சகலமும் உண்டாக்கப்பட்டது. குமாரன் நின்று வார்த்தைகளை பேசுகிறார். இவர் வார்த்தையை பேசின உடனே ஆவி மண்டலத்தில் எல்லாம் உருவாகிறது. ஆனா அதை பிசிக்கல் ரெல்ம்ல உருவாக்குறது யார் தெரியுமா? ஆவியானவர் தான். அவர் தம்முடைய ஆவியை அனுப்ப அவைகள் சிருஷ்டிக்கப்படுகிறது. நிறைய பேருடைய பிரச்சனை என்னன்னா, வாக்குத்தத்தம் கர்த்தர் கொடுத்தார் பிரதர், தருவார்னு நான் எதிர்பார்த்து காத்திருக்கிறேன் பிரதர். காத்துட்டே இருங்க. நீங்க எப்ப அந்நிய பாஷையில பேசுறீங்களோ அப்பதான் ஆவி மண்டலத்தில் இருக்கிற அந்த காரியத்தை ஆவியானவர் பிசிக்கல் ரெல்ம்ல ஒரு வீடா, காரா, கிரீன் கார்டா, நல்ல வேலையா, எழுப்புதலா, காரியங்களா அவர் உங்களுக்கு சிருஷ்டித்து கொடுக்க ஆரம்பிப்பார். இல்ல சரி, அப்ப முதல்ல என் தவறான விருப்பம் வெளியே போகுது, என் நல்ல விருப்பம் பிதாட்ட போயிடுச்சு, பிதாவுடைய சித்தங்களும் திட்டங்களும் எனக்குள்ள வந்துருச்சு. அடுத்து நான் ஜோமன எது பெருக ஆரம்பிக்குது? அந்த திட்டத்தை நிறைவேற்ற எது பெருக ஆரம்பிக்குது? விசுவாசம் பெருகுது. கடைசியா ஒரே ஒரு காரியம், இப்படிதான் ரொம்ப நேரமா சொல்றேங்கிறீங்களா? இதோட முடிச்சுடுறேன். தீத்து புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 5ஆவது வசனம். சீக்கிரம் எடுங்க. தீத்து புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 5ஆவது வசனம். நாம் செய்த நீதியின் கிரியைகளின் நிமித்தம் அவர் நம்மை ரட்சியாமல் தமது இரக்கத்தின்படியே மறுஜென்ம முழுக்கினாலும் பரிசுத்த ஆவியினுடைய புதிதாக்குதலினாலும், பரிசுத்த ஆவியின் புதிதாக்குதல், ரினியூவிங் ஆஃப் தி ஹோலி ஸ்பிரிட். அந்த புதிதாக்குதல், அந்த கிரேக்க வார்த்தையை நீங்க எடுத்து ஸ்டடி பண்ணி பாருங்க. நான் வேணா நான் ஸ்ட்ராங்ஸ் டிக்ஷனரி நம்பர் சொல்றேன், நீங்க வேணா கூகுளில் டைப் பண்ணி பாருங்க. கூகுளில் ஸ்ட்ராங்ஸ் STRONGS ஸ்ட்ராங்ஸ் KJV டிக்ஷனரி அப்படின்னு போட்டு G ஃபார் கிரீக் 342 342 G342 கிரேக்க டிக்ஷனரியில் 342வது வார்த்தை. ஸ்ட்ராங்ஸ் KJV டிக்ஷனரி G342 நீங்க கிளிக் பண்ணி அந்த ஃபர்ஸ்ட் லிங்கை கிளிக் பண்ணி பாருங்க. அந்த கிரேக்க வார்த்தை அனாக்கைனோசிஸ் அப்படின்னு இருக்கும். அனாக்கைனோசிஸ் அப்படின்னு இருக்கும் இந்த கிரேக்க வார்த்தை. மீனிங் பாருங்க, என்ன மீனிங் கொடுத்துருப்பாங்க தெரியுமா? கம்ப்ளீட் சேஞ்ச் ஃபார் த பெட்டர். கம்ப்ளீட் சேஞ்ச் ஃபார் த பெட்டர். சிறந்த ஒரு காரியத்திற்காக முழுமையான மாற்றம். நீங்க அந்நிய பாஷையில ஜபிக்க ஜபிக்க ஆவியானவர் உங்க எல்லைகள் அசைவாடி 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 நீங்க எதுக்கெல்லாம் நீண்ட கால போராடுகிறீங்களோ அது எல்லாவற்றையும் கம்ப்ளீட்டா சேஞ்ச் பண்ண ஆரம்பிப்பாரு. எதுக்கு தெரியுமா? நீங்க இப்ப இருக்கிற நிலைமையை விட ஒரு சிறந்த நிலைமைக்கு உங்களை கொண்டு போவதற்கு.
உங்க வீட்டை, உங்க ஊழியத்தை, உங்க குடும்பத்தை, உங்களுடைய தொழிலை, உங்க தேசத்தை இப்ப இருக்கிறத விட ஒரு சிறந்த நிலைமைக்கு கொண்டு போக உங்களுடைய காரியங்களை கம்ப்ளீட்டா சேஞ்ச் பண்ண ஆரம்பிப்பா. ஆவியானவர் அசைவாடுனா மாற்றப்பட முடியாத காரியம் ஒன்று கிடையவே கிடையாது. இல்ல, பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, ஆவியினாலே ஆகும். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல முடியும்? பழைய ஏற்பாட்டில் சீனாய் மலையில எல்லாரும் ஜனங்கள் எல்லாம் அக்கினிக்கு தூரமா நின்னாங்க. 3000 அடி தள்ளி நின்னாங்க ஜனங்கள். மலையை தொடுகிற எவனும் கொல்லப்பட வேண்டும். அது பழைய ஏற்பாடு. அக்கினிக்கு தூரமா நின்னாங்க. மோசே ஒரு ஆள் தான் மலையில அக்கினியில நின்னான். ஒரே ஒரு ஆள். ஜனங்கள் எங்க நின்னாங்க? தூரத்துல. மோசே பத்தியா பயங்கரமான ஆளுப்பா, என்ன மனுஷன், என்ன பவர், என்ன வல்லமை, வேற லெவல். ஒரே அந்த மனுஷனை பார்த்து இவங்களாம் அப்படி பேசிட்டேன்னு, அக்கினிப்பா, ஃபயர்ப்பா, வேற லெவல்ப்பா. இது பழைய ஏற்பாடு. புதிய ஏற்பாட்டில் 120 சீஷர்கள் மேலேயும் அக்கினி இறங்கி வந்தது. இங்க பட்சபாதமே கிடையாது. புதிய ஏற்பாட்டில் பட்சபாதமே இல்ல. கிறிஸ்துவுக்கு அவர் பட்சபாதம் உள்ளவர் அல்ல. எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? இங்க அத்தனை பேரும் அக்கினிமயமாய் மாற்றப்பட்டார்கள். நான் சொல்றேன் பிரதர், மணிக்கணக்கா ஜெபம் பண்ணுங்க, மணிக்கணக்கா ஜெபம் பண்ணுங்க. ஆவியானவருக்கு தேவை அந்நிய பாஷைகள்ல மணிக்கணக்காய் ஜெபிக்கிற மனிதனை, மனுஷியை தேடிக்கொண்டிருக்கிறார். ஒரு ஆள் கிடைச்சாலும் போதும், தேசத்தையே தலைகீழாய் புரட்டி போட வல்லமை இல்லை. நீங்க சீனாய் மலை அனுபவத்தில் இல்ல, எந்த மலை அனுபவத்துக்கு வரணும்? பவுல் சொல்றாரு, எந்த மலையினிடத்தில் வந்து சேர்ந்தீர்கள்? சீயோன் மலையினிடத்தில் வந்து சேர்ந்தீர்கள். எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? எழுந்து நிற்போமா? சாரி, ஐ எம் எக்ஸ்ட்ரீம்லி சாரி, நேரம் ரொம்ப எடுத்துட்டேன், ரொம்ப சாரின்னு. முக்கியமான சப்ஜெக்ட்னால. இதுதான் உங்களுடைய ஜீவன். எழுந்து நிற்போமா? நான் ஜெபித்து முடிக்கலாம். நீங்க கண்களை மூடி. நல்ல ஆண்டவரே, நம்முடைய சமூகத்தில் வருகிறோம். உங்க பிள்ளைகளை பிளஸ் பண்றேன். நீங்க சொன்ன வார்த்தையை நான் அப்படியே உங்க பிள்ளைகளுக்கு விதைத்திருக்கிறேன். நான் டிக்ளேர் பண்றேன், இந்த நாளோடு இவர்கள் காத்திருப்பு முடியுதுன்னு சொல்றேன். வெயிட்டிங் சீசன் முடியுதுன்னு சொல்றேன். இவங்க காத்திருந்தவைகளை கர்த்தர் இவங்க கரத்துல கொடுப்பீர்னு சொல்லி நான் டிக்ளேர் பண்றேன். இந்த நாளோடு இவர்களுடைய எல்லா போராட்டங்களும் முடிவுக்கு வருகிறதுன்னு சொல்றேன். இவர்களுக்கான வழி திறக்கப்பட்டதுன்னு சொல்லுகிறேன். இவர்கள் செய்ய வேண்டியது இன்னதென்று போதிக்கப்பட்டதுன்னு சொல்லுகிறேன். இவர்கள் சபையாக எழும்புவார்கள் சொல்லுகிறேன். தேசத்தை கலக்குகிறவர்களாய் எழும்புவார்கள் நான் டிக்ளேர் பண்றேன் ஆண்டவரே. எஸ், வீட்டில் தானியமும் திராட்சரசமும் குறைவில்லாது இருக்கட்டும். ஆவியானவர்களுடைய எல்லைகளை எல்லாவற்றையும் மறுரூபப்படுத்துவீராக. உங்களால் செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்றுமில்லைன்னு நான் டிக்ளேர் பண்றேன். இந்த எல்லா என்னுடைய ஜெபத்துக்கும் வார்த்தைகளுக்கும் இப்ப இயேசுவாகிய நீங்க என் பக்கத்துல நின்று இப்படி 2 கரங்களை இங்க இருக்கிற ஒவ்வொருத்தருக்கு நேராக உயர்த்தி எங்க ஜெபத்துக்கு வார்த்தைகளுக்கெல்லாம் நீங்க உங்க வாயை திறந்து ஆமென்னு சொன்னதற்காக, அப்படியே ஆகட்டும் என்று சொன்னதற்காக உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நன்றி செலுத்துகிறோம். எல்லாவற்றையும் மீட்பர் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.